அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னையோட நம்ம வகுப்ப வந்து அப்படியே கமெண்ட்ஸ் பண்ணிடலாம். நேத்திக்கு ரொம்ப நாள் நம்மளால கன்டின்யூ பண்ண முடியல. பிஓ கைட் பார்ட் 1ஓட பாக்கி இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணி, இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். காலையில ஒரு 1 ஹவர் செஷன், பாக்கி இருக்கிற எல்லாத்தையும் ஈவினிங் இப்படிதான் இன்னைக்கு டே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதனால நான் பவர் பாயிண்ட்குள்ள போயிட்டு ஒன்னொன்னா நான் பிரசென்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்க எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இப்ப பவர் பாயிண்ட்ல போயிடுறேன். நேத்திக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்த ப்ரொஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஜெனரல் ப்ரொஹிபிஷன்ஸ் என்ன, லோக்கல் ப்ரொஹிபிஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். குவிக்கா ஒரு தடவை நான் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ப்ரொஹிபிட்டட் அதாவது நம்மளுடைய இன்லேண்ட் மெயில்ஸ்லயே ஆகட்டும், தடை செய்யப்பட்ட பொருட்களாக டிபார்ட்மெண்ட் எதையெல்லாம் அறிவிச்சிருக்கு என்னன்றதை பார்த்தோம். அதாவது எந்த ஒரு சட்டத்திற்கும் முரண்பாட விஷயத்தை அனுப்பக்கூடாது, எந்த ஒரு ஆபாசமான அதாவது ஓவியமோ புகைப்படமோ அல்லது தேச துரோகமான இல்ல ரொம்ப கொடூரமா யாராவது ஒருத்தரை பயமுறுத்துற வகையிலயோ அச்சுறுத்துற வகையிலயோ அந்த மாதிரி இருக்கிற எதையும் எடுக்கக்கூடாது. வெடிப்பொருட்கள், அப்புறம் ஈஸிலி ரொம்ப எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், ரொம்ப அபாயகரமான பொருட்கள், பாக்குறதுக்கே அருவருப்பான பொருட்கள் இதெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு பார்த்தோம். இந்த லிக்விட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளிரும் புள்ளி எவ்வளவு கீழே இருந்தா அப்படின்னு பார்த்தோம். அதாவது 200 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் கம்மியா அதனுடைய ஒளிரும் புள்ளி அப்படி இருந்தாலோ அந்த மாதிரி லிக்விட்ஸ் எல்லாமே அனுமதிக்க கூடாது. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இந்திய இந்திய எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் 1908 படி எதையெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடிப்பொருட்கள்னு சொல்றாங்களோ அதையெல்லாம் அனுப்பக்கூடாது. அப்புறம் ரொம்ப முக்கியமா என்னது, ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கூர்மையான இதை முறையாக ப்ரொடெக்ட் பண்ணாம அனுப்பக்கூடாதுன்னு பார்த்தோம். பின்ஸ் அனுப்பக்கூடாது. லிவிங் கிரியேச்சர்ஸ், உயிருள்ள பொருட்கள், அது இன்னொருத்தர் வந்து எந்த விதத்திலையும் என்ன சொல்றது, இன்ஜூர் பண்ற வகையில, இன்னொருத்தரை காயப்படுத்துற வகையில இருக்கக்கூடிய எதுவும் அனுப்பக்கூடாதுன்னு பார்த்தோம். டிக்கெட்ஸ், ப்ரப்போசல்ஸ், இந்த லாட்டரி டிக்கெட்ஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொன்னோம். கோல்டு காயின்லாம் 1,00,000 ரூபாய்க்கு மேல அனுப்பக்கூடாது. இந்த மாதிரி சொன்னோம். ஓகேங்களா? லோக்கல் ப்ரொஹிபிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி பார்த்தது எல்லாமே நமக்கு வந்து ட்ரக்ஸ், அந்த மாதிரியான போதைப் பொருட்கள் அதையெல்லாம் அனுப்பக்கூடாது. ஆனா அதுவே அனுமதிக்கப்பட்ட வேதியாளர்கள் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நான் கிளாஸ் நானே ஹேண்டில் பண்றதுனால அப்பப்ப அட்மிஷன்ஸ் இருந்தா மட்டும் நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப கண்டினியூ பண்ணலாம். அதனால ட்ரக்ஸ் அந்த மாதிரியான பொருட்கள் அனுப்பக்கூடாதுன்னு பார்த்தோம். எந்த ஒரு பறவையினுடைய தோல் அல்லது அதனுடைய ஃபெதர்ஸ், அதனுடைய இறகு கொண்டு பண்ணக்கூடிய எந்த பொருளையும் அனுப்பக்கூடாது. எதையெல்லாம் அபாயகரமான ட்ரக்ஸ்ன்னு டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆக்ட் 1930 கீழே சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு பார்த்தோம். இதுல கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க, ஒரு செகண்ட் அப்படியே பாத்துக்கோங்க. இங்க பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொஹிபிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்க ஒரு கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் பை இன்லேண்ட் போஸ்ட்? இதுல எந்த பொருட்கள் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் கிடையாது அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்களா? என்ன இருக்கு? எக்ஸ்ப்ளோசிவ் கண்டிப்பா தடை செய்யப்பட்டது. லிவிங் கிரியேச்சர்ஸ் தடை செய்யப்பட்டது. இன்டீசென்ட் ஆர்டிகல் தடை செய்யப்பட்டது. ஆனா என்ன சொல்றாங்க? ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ராப்பர்லி ப்ரொடெக்ட்னு சொல்றாங்க. நம்ம நேத்து சொன்னதுதான், முறையாக பாதுகாக்கப்பட்ட கூர்மையான ஆயுதங்கள் கண்டிப்பா அனுமதிக்கலாம். இந்த மாதிரி வரலாம். அடுத்தது எனக்கு சொல்லுங்க, இந்த நம்மளுடைய பிஓ கேட் பார்ட் 1ல இந்த ப்ரொஹிபிஷன்ஸ் பத்தி சொல்லக்கூடிய அந்த ரூல் நம்பர் என்ன? கிளாஸ் நம்பர் என்ன? ஓகே. 209 ஆஃப் பிஓ கைட் பார்ட் 1 என்பது மிகச்சரியான பதில். ஓகேங்களா? இது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரூல் நம்பர் 209 அப்படிங்கிறது தான் இந்த ஜெனரல் ப்ரொஹிபிஷன்ஸை பத்தி சொல்ற பிஓ கைட் கிளாஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? கிளாஸ் நம்பரோட சேர்த்து படிங்கன்னு சொல்றது இதுதான். ஓகேவா? அடுத்து இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. ப்ரொஹிபிஷன்ஸ்ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ப்ரொஹிபிட்டட் இன் இன்லேண்ட் போஸ்டல் டிரான்ஸ்மிஷன்? இதுல எது வந்து ப்ரொஹிபிட்டட்னு கேக்குறாங்க. இதுல எதையெல்லாம் ப்ரொஹிபிட்டட்? இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எவையெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் பார்த்து உங்களோட பதில சொல்லலாம். எஸ், ஆல் த அபவ் இஸ் த ரைட் ஆன்சர். இதுல எல்லாமே ப்ரொஹிபிட்டட். எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ஏதாவது இன்டீசென்டான விஷயங்கள், கோல்டு காயின் 1,00,000 ரூபாய்க்கு மேல, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொஹிபிட்டட் தான். ஓகேங்களா? அடுத்தது இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொஹிபிஷன்ஸை தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரொஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் இருந்தால் இதை எந்த வகையில நம்ம ட்ரீட் பண்ணணும், இதை எப்படி கையாளணும்
அப்படின்னு சொல்றது அடுத்த கிளாஸ். சோ இது ரொம்ப சின்ன கிளாஸ் தான், இதுக்கு நமக்கு விக்க முடிச்சிடலாம். சோ முதல்ல 211 கிளாஸ் 211 இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு இன்ஜூரியஸ் ஆன இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அந்த மாதிரி ஆர்டிக்கல் இருக்கு அப்படின்றத சந்தேகம் எழுந்தா என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இப்ப போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி சஸ்பெக்டட் ஆர்டிக்கல், சோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுது, இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்குமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த கேஸ் அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது யாருக்கு பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா, ஹெட் ஆஃப் த சர்க்கிள்க்கு நீங்க ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஹெட் ஆஃப் த சர்க்கிள்க்கு வந்து இது நீங்க ரெஃபர் பண்ணலாம். அதாவது என்னென்ன இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பொருட்கள் இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கிள் ஹெட்னுடைய ஆர்டர்ஸை பெற்றுக்கொண்டு அதை மேலும் அவங்க டிரான்ஸ்மிட் பண்ண சொன்னா பண்ணலாம், இல்ல டீடைன் பண்ண சொன்னா பண்ணலாம். இது சொல்றாங்க. அப்புறம் எப்பயுமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஸ்டேப்லர் பின்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடாது ரெண்டு பொருளை ஜாயின் பண்றதுக்கு. சோ அந்த மாதிரி அனுப்பும் இடத்திலேயே பின்ஸ் இருக்கிறது நமக்கு கண்டறிந்தால் அதை வந்து ஆபீஸ் ஆஃப் போஸ்டிங்லேயே இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லி அவங்க கிட்டயே நம்ம திருப்பி கொடுத்துடணும். சோ சப்சிக்வெண்டா நமக்கு இந்த மாதிரி பின் இருக்கு அப்படின்ற தெரிய வந்தா அது சென்டருக்கும் ஆர்எல்ஓக்கும் திருப்பிடணும். பின்ன முதல்ல ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக? அது மத்த பார்சல் அல்லது மத்த தபால்களோட அது வந்து ஒரு ஃபிரிக்ஷன் ஒரு உரைசல் ஏற்படும் பொழுது அது மத்த தபாலையும் அதை சேதப்படுத்தக்கூடும் அப்படின்றதான் இதனுடைய அர்த்தம். சோ இதுல முக்கியம் பாயிண்ட் என்னன்னா, இன்ஜூரியஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ஹெட் ஆஃப் சர்க்கிளோட ஆணையை பெற்று அவங்களோட அனுமதி பெற்று அதை என்ன மேற்கொண்டு அதை எப்படி என்ன பண்றதுன்றத போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கறத முடிவு செஞ்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் நம்பர் 213 என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல்ஸ் பேரிங் தேர் ஆன் எனி டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். அதாவது சட்டம் மற்றும் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் இருந்ததுன்னா அதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளோட சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு ஏதாவது ஒரு தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள், எந்த மாதிரி? உதாரணமா ஒரு கவர் இருக்கு, அதுல யாரோ ஒரு 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 ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர், அதாவது அறிவிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியோட படமோ பெயரோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்களோட புகைப்படத்தையோ அந்த மாதிரி அதை கொண்ட அந்த கவரை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஏதாவது நமக்கு தென்பட்டாலும் அது ஆர்எல்ஓக்கு மேலும் ஃபர்தர் டிஸ்போசலுக்காக அனுப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சட்டம் மற்றும் ஒழுங்கு அதுக்கு சீர்குலைக்கிற மாதிரி எந்த பொருளையும் அனுப்பக்கூடாது. அடுத்தது ஆர்டிகல் விச் ஹாவ் எனிதிங் ரிட்டன் பிரிண்டட் இம்ப்ரெஸ்ட் ஆர் அட்டாச் த அட்ரஸ் சைட். அட்ரஸ் சைட்ல ஸ்டாம்ப் மாதிரி தோற்றமளிக்கக்கூடிய அல்லது ஸ்டாம்ப் மாதிரி பார்த்தால் நமக்கு தெரியாம கூட ஸ்டாம்ப்ன்ற மாதிரி நினைக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களையும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது நமக்கு டிரான்ஸ்மிஷன்ல நம்ம ஏதாவது கண்டறிந்தால் அதை இமிடியட்டா மேற்கொண்டு அதை டிரான்ஸ்மிட் பண்ணாம அதை சென்டருக்கு திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் எது எதுன்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி ப்ரொஹிபிட்டட் ஆர்டிகல்ஸ் வந்தா அதை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒரு கிளாஸ். ஓகேங்களா? சோ இந்த கிளாஸ்ல இதை பத்தி தான் நம்ம சொல்றோம். சோ இப்போ நம்ம இந்த ப்ரொஹிபிஷன்ஸ் பார்த்தாச்சு, இல்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம அடுத்து ஒரு முக்கியமான இந்த பிஓ கைட்ல ஒரு போர்ஷனுக்கு உள்ள நம்ம இப்ப என்டர் பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்லேண்ட் மெயில்ஸ். சோ இப்ப நான் உங்களுக்கு இன்லேண்ட் மெயில்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணி உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு அப்படியே இது பண்றேன். எஸ். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற முக்கியமான பொருள். சோ பிஓ கைட் பார்ட் 1 உடைய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செக்ஷன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல பார்க்க போறது என்னன்னா, இன்னைக்கு நம்ம மெயில்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ மெயில்ஸ் பார்க்க போறோம். இது போக பிஓ கைட்ல இன்னும் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குன்னா நான் சொல்லிடுறேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு ஈவினிங் கவர் பண்ணிடுவேன். உங்களுக்கு இது போக இன்னும் என்ன இருக்குன்னா, அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் ஒண்ணு இருக்கு, பேக்கிங் இருக்கு. ஒரு சில பொருட்களை எப்படி பேக்கிங் பண்ணும், சீலிங் பண்ணும், இது இருக்கு. இது போக போஸ்ட்மேனுக்கு மட்டும் எழுதுறவங்க, அதாவது எம்டிஎஸ்க்கு பேப்பர் 2 உங்களுக்கு கிடையாது. பேப்பர் 2ல டெலிவரி சம்பந்தமான பிஓ கைட் இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம ஆஃப்டர்நூன் கவர் பண்றோம். ஆனா இப்போ நம்ம பார்க்க போற இந்த இன்லேண்ட் மெயில்ஸ் அப்படிங்கிறது போத் ஃபார் போஸ்ட்மேன் அண்ட் எம்டிஎஸ் எழுத எல்லாருக்கும் காமனான ஒரு போர்ஷன். இது என்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ குவிக்கா நம்ம பாத்திரலாம். நான் 1 by 1 அப்படியே தெளிவா நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டே வரேன். இது ரொம்ப முக்கியம். மெயில்ஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மெயில்ஸ் அப்படியே நீங்க கவனிச்சுட்டே வாங்க. மெயினா இந்த மெயில்ஸ் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம பார்க்க போற இந்த 10 கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸும் இதுல என்ன முதல்ல எப்படின்னா என்ன, அதுல என்ன அனுப்பலாம், எதெல்லாம் அனுப்பக்கூடாது, சோ இதோட மேக்ஸிமம் வெயிட் என்ன, அதோட டைமென்ஷன்ஸ் என்ன, எந்த அளவுல இருக்கலாம் அப்படிங்கறதா இப்போ 1 by 1 நம்ம பார்க்க போறோம். சோ குவிக்கா டிலே இல்லாம நம்ம பாத்திரலாம் வாங்க. சோ இன்லேண்ட் போஸ்ட் தான் நம்ம சொல்றோம்.
ஸோ ஸ்கிரீன்லயே நீங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போறது இந்த செக்ஷன் 2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்லேண்ட் போஸ்ட். ஸோ இந்த இன்லேண்ட் போஸ்ட் பத்தி நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஸோ முதல்ல இன்லேண்ட் மெயில்ஸ். நம்ம இன்லேண்ட் அப்படின்னு பேர்லயே தெரியுது இல்லைங்களா? இந்தியா முழுக்க நம்ம இந்தியாக்குள்ள வரக்கூடிய மெயில்ஸ வந்து கண்டினியூ பண்றேன். ஓகே. இன்லேண்ட் மெயில் பேர்லயே இருக்கு, உள்நாட்டு தபால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுல என்னென்னலாம் அனுப்பலாம், எங்கெல்லாம் அனுப்பலாம், மெயினா டெபினிஷன் இன்லேண்ட் மெயில் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா முழுவதும் ஒரு இடத்துல இருந்து எந்த இன்னொரு இடத்துக்கு நம்மளோட இந்தியாக்குள்ள எங்க அனுப்பினாலும் அதை இன்லேண்ட் மெயில் சொல்லும். அதே மாதிரி இந்தியாக்குள்ளர ஓகேங்களா, அதாவது நம்மளுடைய பிட்வீன் எனி பிளேசஸ் இன் இந்தியா அண்ட் பியாண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்கு வெளியில இருந்தாலும் அது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம போஸ்ட் ஆபீஸ்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்ததுன்னா அங்க நம்ம அனுப்புறதும் இன்லேண்ட் உள்நாட்டு தபால் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதேதான் அதே மாதிரி பிட்வீன் எனி பிளேசஸ் பியாண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் இந்தியா விச் ஆர் சர்வ்ட் பை போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்மளுடைய கவர்மெண்ட் அண்ட் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லா பிளேசஸ்க்கும் அனுப்புறதும் இன்லேண்ட் மெயில்ஸ் தான். இந்தியாவுக்கு வெளியில இருந்து அது நம்ம கண்ட்ரோலுக்கு வந்தாலும் அங்க அனுப்பக்கூடியதும் நம்ம இன்லேண்ட் உள்நாட்டு தபால் தான் அப்படின்னு இது பேசிக் டெபினிஷனா இது சொல்றேன். ஓகேங்களா. அடுத்தது இந்த இன்லேண்ட் பிளேஸ்ல நம்ம முக்கியமா பார்க்க போறது இந்த 10 தான் பார்க்க போறோம். இந்த 10 நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மெயில்ஸ் அப்படிங்கறத நீங்க கம்ப்ளீட்டா தரவாயிடுவீங்க. சோ முதல்ல இந்த கிளாசிபிகேஷன், இந்த இன்லேண்ட் மெயில்ஸ் நம்ம எப்படி நமக்கு பிரிச்சு தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில எத்தனை விரல் இருக்கோ 10 விரல் இருக்கிற மாதிரி இந்த கிளாஸஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 10 வகையான ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த 10 தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது. லைக் லெட்டர்ஸ் ஐஎல்சில இருந்து ஆரம்பிச்சு பார்சல் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுதான். ஓகேவா. சோ இதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம இந்த 10 கிளாஸஸ் ஆஃப் மெயில்ஸ் ஒண்ணுன்னா டெப்தா பார்க்க போறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயும் அப்படின்னா என்ன, மேக்சிமம் வெயிட் என்ன, அதனுடைய டைமென்ஷன் என்ன, அதுக்குன்னு ஒரு சில சிறப்பு அம்சங்கள் என்னன்றத ஒன் பை ஒன் பார்க்க போறோம். சோ இந்த கிளாஸ் ஒன் பை ஒன் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி இந்த கிளாசிபிகேஷன்ல இன்னொரு ஒரு பிரிவினையும் இருக்கு, ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. அதுதான் நீ இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் மற்றும் செகண்ட் கிளாஸ் மெயில். சோ அது என்னது ரெண்டு கிளாஸா பிரிக்கிறாங்க, இந்த 10ஐயே என்ன பண்றாங்கன்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. சோ முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில், செகண்ட் கிளாஸ் மெயில்ஸ். சோ இதுல எதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 இருக்கு இல்லைங்களா, இந்த 10ல முதல் 3 நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஜூம் பண்ணி பாக்குறேன். இந்த முதல் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 3 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ். இந்த பாக்கி இருக்கக்கூடிய 7 இருக்கு இல்லைங்களா, புக் பேக்கெட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பார்சல் வரைக்கும், இது எல்லாமே செகண்ட் கிளாஸ். சோ எதுக்காக இப்படி கிளாஸ் பிரிக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணம் இல்லாம இருக்காது இல்லைங்களா. சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ல உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ ஏர் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருவோம், இலவசமாக ஏர் டிரான்ஸ்மிஷன், அதாவது உங்களுக்கு ஃபிளைட்ல அந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். எல்லா இடத்துலயும் கட்டாயம்ன்றது கிடையாது, வேற வேற பாசிபிள் அட்வான்டேஜஸ் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, எங்கெல்லாம் அது வந்து இவங்களுக்கு பயனளிக்கும்னு தோன்றுதோ, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் இலவசமாக எந்தவித அடிஷனல் எக்ஸ்ட்ரா கட்டணமும் இல்லாமல் இலவசமாக ஏர் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஆனா அதுவே செகண்ட் கிளாஸ் மெயிலுங்கிறது ஃப்ரீயா ஏர் டிரான்ஸ்மிஷன் கிடையாது, சர்ஃபேஸ் ரூட்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து போகும். ஓகேங்களா. சர்ஃபேஸ் ரூட்ல மட்டும்தான் போகும். ஆனால் நம்ம பார்த்து அந்த செகண்ட் கிளாஸ் மெயிலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் மாதிரி ஏர்ல போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம அதுக்கு கூடுதலாக ஒரு அமௌண்ட் பே பண்ணோம். அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் ஏர் சர்சார்ஜ். ஓகேவா. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு பேர் ஏர் சர்சார்ஜ். அந்த ஏர் சர்சார்ஜ்க்கான கட்டணம் எவ்வளவுன்னு சொல்றாங்க பாத்துக்கோங்க. முதல் 50 கிராமுக்கு 2 ரூபாயும் அடுத்தடுத்த 50 கிராமுக்கு 1 ரூபாயும். ஓகேங்களா. சரி, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸுக்கு வேற எதுல எல்லாம் முன்னுரிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரையாரிட்டி முன்னுரிமை எதுல எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்டிங் தபால் போஸ்ட் பண்றதுலயே உங்களுக்கு முன்னுரிமை. டெஸ்பேச் பண்றாங்க பாத்தீங்களா, அதை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அனுப்புறது, அங்கேயும் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி. டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அவங்களுக்கு முன்னுரிமை. சார்ட்டிங், டெலிவரி, இது எல்லாத்துலயுமே செகண்ட் கிளாஸ் மெயிலை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயிலுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும், ஒரு முக்கியத்துவம், ஒரு முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்கணும். அதுதான் இதுல டிஃபரன்ஸ். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கோங்க. நான் சொன்னேன் முதல்ல லெட்டர், உங்களுக்கு ஐஎல்சி இன்லேண்ட் கார்டு, போஸ்ட் கார்டு, இது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஆனா இந்த ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம் யாரோ மைக் ஆன் பண்ணிருக்காங்க, நான் மியூட் பண்ணிடுறேன். ஓகே. இதுல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் மட்டும் சார்ட்டிங்ல மட்டும் இன் கிளாஸ் மெயில ட்ரீட் பண்றாங்க. சோ நான் மறுபடியும் சொல்றேன், ரெஜிஸ்டர்ட் என்ன, ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ங்கிறது அஃப்கோர்ஸ் அது ஒரு செகண்ட் கிளாஸ் மெயில் தான். ஆனா இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கு சார்ட்டிங் பண்ணும் பொழுது மட்டும்
பிரிக்கும் போது மட்டும் ஆர்எம்எஸ்ல இத வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயிலா ட்ரீட் பண்ணி ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆனா இதுக்கு ஏர்ல டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கறதுலாம் கிடையாது. ஓகேங்களா? வேற எதுக்குமே இந்த சலுகை என்பது கிடையாது. நியூஸ் பேப்பர் மற்றும் அதுக்கு மட்டும் அதனுடைய முக்கியத்துவம் கருதி சார்ட் பண்ணும்போது மட்டும் அதுக்கு என்ன பண்றாங்க, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா அதுக்கு முன்னுரிமை கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ல எப்படி பிரிப்பாங்களோ அது மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து பிரிப்பாங்க. சோ இவ்வளவுதான் ரொம்ப முக்கியம். எது ஃபர்ஸ்ட் கிளாஸ், எது செகண்ட் கிளாஸ், ஏர் சர்சார்ஜ்னா என்ன, ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரை எங்க சார்ட்டிங்ல மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னாலே போதும். இப்ப நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க. முதல்ல லெட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். சோ முதல்ல லெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு கையால் எழுதப்பட்டாலோ பிரிண்ட் பண்ணியோ இல்ல எந்த விதமான கம்யூனிகேஷன் ரிட்டன் எழுதுனது டைப் பண்ணது எந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் வேணா பண்ணலாம். ஆனா இது வந்து ஒரு க்ளோஸ்ட் டைப் ஆர்டிகல். உள்ள வந்து கவர்க்குள்ள நம்ம அந்த கம்யூனிகேஷன் என்னவோ அதை நம்ம போட்டு உள்ள நம்ம க்ளோஸ் பண்ணி ஒட்டி தான் நம்ம அனுப்புவோம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். அடுத்தது இதுல ரெண்டு வகையான லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றோம். ஒன்னு டிபார்ட்மெண்டல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட். டிபார்ட்மெண்டல் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. நம்ம டிபார்ட்மெண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய எம்போஸ்ட் என்வலப், இந்த 5 ரூபாய் கூடிய அந்த கவர் இருக்கு இல்லைங்களா, அதுல போட்டு அனுப்பக்கூடிய எல்லா தபாலுமே உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் லெட்டர். அது போக பாக்கி இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்து பிரைவேட் லெட்டர். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், லெட்டர்னுடைய மேக்சிமம் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோ. ஒரு லெட்டர்னுடைய எடை 2 கிலோவை மிகாமல் இருக்கணும். அண்ட் இதனுடைய டாரிஃப் பாத்தீங்க, இதனுடைய விலை போஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 20 கிராம் அல்லது அது குறைவாக இருந்தால் அதுக்கு 5 ரூபாய். ஸோ எவ்ரி 20 கிராம்ஸ் ஆர் பார்ட், அதுக்கு கம்மியா ஒரு போர்ஷனாக இருந்தாலும் அதுக்கு 5 ரூபாய். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு என்ன சொல்றது, ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு லெட்டர் தான். ஆனா இந்த லெட்டருக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் சொல்றாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, சைஸ் பாத்துக்கணும். லெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸ்ன்னு கிடையாது, நம்ம பார்க்கக்கூடிய 10 இதுக்குமே சைஸ் அந்த இதெல்லாமே பாத்துக்கணும். ஸோ இதுல சைஸ் அப்படிங்கிறது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரோல் ஃபார்ம். ரோல் ஃபார்ம்னா உருளை வடிவத்துல இருக்கக்கூடிய அதுக்கு என்ன டைமென்ஷன், அதர் தென் ரோல் ஃபார்ம், அது போக சாதாரணமா இருக்கக்கூடிய ரோல் ஃபார்ம் அல்லாத ஒரு சதுரமாகவோ செவ்வங்கம் ஒரு உங்களுக்கு ரெக்டாங்கிளாவோ இருந்தா அதுக்கு என்ன டைமென்ஷன் அப்படிங்கிறது இதுல கொடுத்திருப்பாங்க. இதையும் கண்டிப்பா கேட்கணும். நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இதுவும் கேட்டிருக்காங்க. சோ இப்ப லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு பாருங்க, ரோல் ஃபார்மாக இருந்தால் எனி சிங்கிள் டயமீட்டர், எந்த ஒரு விட்டத்தை நீங்க அளந்தீங்கனாலும் அதனுடைய மினிமம் அளவு 10 சென்டிமீட்டராகவும் மேக்சிமம் 80 சென்டிமீட்டராகவும் இருக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி லென்த், நீளத்தையும் அந்த டயமீட்டர் விட்டத்தினுடைய 2 மடங்கு இதை சேர்த்துனா உங்களுக்கு மினிமம் 17 சென்டிமீட்டரும் மேக்சிமம் 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. இது ரோல் ஃபார்ம். ரோல் ஃபார்ம் தவிர மத்ததுக்கு என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு டைமென்ஷன், ஒரு சிங்கிள் டைமென்ஷன் நீளமோ அகலமோ எதை அளந்தாலும், ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அளந்தாலும் மினிமம் 14க்கு 9ல இருந்து மேக்சிமம் 60 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா லெட்டர்னுடைய டைமென்ஷன்ல முக்கியமா என்னன்னா ஒரு லெட்டர்னுடைய நீள அகல உயரம் இதை மூணுத்தையும் சேர்த்து அளந்து பார்த்தா அதை வந்து 90 சென்டிமீட்டருக்கு வந்து அது மிகாமல் இருக்கணும்னு சொல்றாங்க. சம் ஆஃப் லென்த், பிரெத் அண்ட் உங்களுக்கு டெப்த், ஹைட் எல்லாம் சேர்ந்து 90 சென்டிமீட்டருக்கு மிகாமல் இருக்கும். சோ இந்த மாதிரி கேட்கலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல, மினிமம் கேட்கலாம், மேக்ஸிமம் கேட்கலாம். ரோல் ஃபார்ம், அதர் தென் ரோல் ஃபார்ம்னு கொடுத்து கேட்பாங்க. சோ இந்த டைமென்ஷன்ஸை நீங்க படிச்சு வச்சுக்க வேண்டியது உங்களுடைய கண்டிப்பா ஒரு முக்கியமான பொறுப்பா இருக்கும். சோ இது கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்த லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சைஸ்ல எல்லாம் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது மினிமம் நான் சொன்னேன் இல்லைங்களா 14க்கு 9ல இருந்து சென்டிமீட்டர்ல இருந்து அதிகபட்சமாக 45.8 சென்டிமீட்டர் டு 32.4 சென்டிமீட்டர் வரைக்கும் 2 மில்லிமீட்டர் வித்தியாசத்துல இதுல எந்த அளவுல வேணாலும் உங்களுடைய தபால்கள் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் டைமென்ஷன். ஓகேங்களா? சோ லெட்டர் ரொம்ப சிம்பிள் தான். மேக்சிமம் 2 கிலோ, ஒவ்வொரு 20 கிராமுக்கும் 5 ரூபாய், க்ளோஸ் பண்ணி கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிக்கலாம். இது எல்லாமே இதுல நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சரி, இதுல இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா எல்லா என்வலப்லயும் ஒரு ஃபிளாப் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது மடிச்சு ஒட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபிளாப் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி எல்லா சைட்லயும் க்ளோஸ் ஆயிருக்கணும். ஸ்டேப்லர், பின்ஸ் அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த லெட்டருக்கான கவர் அப்படிங்கிறது மினிமம் 70 GSM ஆக இருக்கணும். அதே மாதிரி யூ ஷேப்ல வந்து உங்களுக்கு பெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகேவா? சோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி விண்டோ இருக்கிற என்வலப்பும் இருக்கலாம்னு சொல்றாங்க. சில இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் போர்ஷன் மட்டும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சோ அந்த மாதிரி விண்டோ ஓபன் பேனல் என்வலப் ஆகவும் இருக்கலாம் லெட்டர்.
ஆனா அதுக்குன்னு ஒரு சில சைஸும் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விண்டோ சைஸ் அப்படிங்கிறது 8 சென்டிமீட்டர்ல இருந்து 12 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமும், அகலம் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் டு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து விண்டோ, அதாவது அட்ரஸ் டைப் பண்ற போர்ஷன்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ, ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வச்சு நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லெட்டர் வந்து அட்ரஸ் மட்டும் உங்களுக்கு தெளிவா டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம். ஆனா முழுவதுமாக டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கக்கூடியது அப்படியே என்னென்ன வெளியில தெரியற மாதிரியான கவர்ல போட்டு அனுப்ப கூடாது. சோ இதான் லெட்டர்ஸோட முக்கியமான கண்டிஷன்ஸ் இவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ஐ திங்க் கிளியர். இப்போ ஒண்ணு முடிச்சிட்டோம். இப்ப அடுத்து அப்படியே குவிக்கா அடுத்து நம்ம இதுக்கு போயிடுறோம். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஐஎல்சி என்று சொல்லக்கூடிய இன்லேண்ட் லெட்டர் கார்டு. சோ இது வந்து இன்லேண்ட் லெட்டர் கார்டு ஐஎல்சின்னு குறிப்பிடுவாங்க, அல்லது சிம்பிளி லெட்டர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லெட்டர் கார்டுனா இது கன்ஃபியூஸ் பண்ணிட வேணாம். நீங்க வந்து இந்த ஐஎல்சியை தான் லெட்டர் கார்டு அப்படின்னு சிம்பிளாவும் சொல்லுவாங்க. சோ பேர்லயே இருக்கு. இந்த ஐஎல்சிங்கிறது ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன். பர்சனல்னு கிடையாது, இப்போ அபிஷியலாவும் இதை பயன்படுத்துறாங்க. இதையும் நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன், ஏதோ ஒரு விஷயத்த தகவலை தெரியப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. சோ இது வந்து பேர்லயே இருக்கு பாத்தீங்களா, இன்லேண்ட் லெட்டர் கார்டு. சோ இதை எங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும், இந்தியாக்குள்ள மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம இட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி வித் இன் இந்தியா, இந்தியாக்குள்ள மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இது ஒரு முக்கியம். ஓகே. சோ இது பேர்ல இருக்க மாதிரி இந்தியாக்குள்ள மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ரொம்ப முக்கியமா என்னன்னா, இந்த ஐஎல்சிக்குள்ள எந்த ஒரு என்க்ளோஷர்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா எந்த ஒரு இணைப்பும் இருக்கக்கூடாது. ஐஎல்சினா அதுல மட்டும்தான் கைப்படவோ பிரிண்ட் பண்ணியும் எழுதலாம். ஆனா உள்ளுக்குள்ள எந்த ஒரு கூடுதலான இணைப்பு என்க்ளோஷர்ஸ் இருக்கக்கூடாது. சோ எப்படி லெட்டர்ல நமக்கு டிபார்ட்மெண்டல் பிரைவேட் இருந்ததோ அதே மாதிரி ஐஎல்சிலையும் டிபார்ட்மெண்டல் ஐஎல்சியும் உண்டு, பிரைவேட் ஐஎல்சியும் உண்டு. ஒரு லெட்டர் கார்டுடைய மேக்ஸிமம் வெயிட் வெறும் 5 கிராம். அண்ட் இதனுடைய போஸ்டேஜ் என்பது ₹2.50. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ஐஎல்சியோட டைமென்ஷன் நீங்க படிக்கும் போது கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எது கேட்கறாங்களோ இல்லையோ, ஐஎல்சியினுடைய இந்த டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டது உண்டு. இது எந்த அளவுக்கு இந்த டைமென்ஷன்ஸ் டெப்தா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மடிக்காம இருக்கும் பொழுது அதனுடைய மினிமம் மேக்ஸிமம் என்ன, மடிச்சு ஃபோல்டடா இருக்கும்போது மினிமம் மேக்ஸிமம் என்ன, அந்த ஃபிளாப் இருக்கு பாத்தீங்களா, சைட்ல உங்களுக்கு மேல ஃபிளாப், அந்த ஃபிளாப் கூட என்ன டைமென்ஷன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அன்ஃபோல்டட் மடிக்காம இருக்கும் பொழுது மினிமம் 28.2 டு 18.2 சென்டிமீட்டர் மினிமத்துல இருந்து 30x21 சென்டிமீட்டர் வரைக்கும் ஐஎல்சி இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுவே மடிச்சு ஃபோல்டடா இருக்கும் பொழுது உங்களுக்கு 15.2 இன்டு 9ல இருந்து 21 இன்டு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ இது இன்லேண்ட் கார்ட். ஃபிளாப்பும் உங்களுக்கு சொல்றாங்க. லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஃபிளாப் வந்து 1.5 இன்டு 10 சென்டிமீட்டர் இருக்கலாம். அதே மாதிரி டாப் சைட்ல இருக்கிற ஃபிளாப் வந்து 1.5 சென்டிமீட்டர் இன்டு 21 சென்டிமீட்டர் உங்களுக்கு அகலம் அப்படிங்கிறது இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ இது ஐஎல்சியோட டைமென்ஷன்ஸ். இது மட்டும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து பாத்துக்கோங்க, நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது 2 முடிச்சாச்சு. அடுத்து 3வது பார்க்கலாம், போஸ்ட் கார்டு. போஸ்ட் கார்டை பத்தி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். சோ வேற ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது விட்டுட்டு என்ன பாத்துறேன். ஓகே, டைமென்ஷன் சொல்லிட்டோம். வெயிட் 5 கிராம். அதுக்கப்புறம் அன்ஃபோல்டட் அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து பார்த்துடலாம் போஸ்ட் கார்டு. நமக்கு 3வது டைப், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயிலுடைய கடைசி கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டு தான். ஸோ போஸ்ட் கார்டு வந்து இருக்கிற நம்ம 10 கிளாஸ் மெயில்ஸ்லயே ரொம்ப எக்கனாமிக்கலான, ரொம்ப சீப்பான ரேட்ல இருக்கக்கூடிய, அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு கார்டு. இதுவும் இந்தியாக்குள்ள மட்டும்தான் பயன்படுத்த முடியும். டிரான்ஸ்மிஷன் வித் இன் இந்தியா தான். இது வந்து ஒரு ஓபன் கம்யூனிகேஷன். நமக்கு லெட்டர் மாதிரி எதையும் உள்ள போட்டு ஒட்டி எல்லாம் கொடுக்கறது கிடையாது. இதுல எந்த ஒரு சீக்ரசியுமே கிடையாது. பார்த்தாலே எல்லாரும் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இந்த 2 டைப் பார்த்த மாதிரியே போஸ்ட் கார்ட்லயும் டிபார்ட்மெண்டலும் உண்டு, பிரைவேட்டும் உண்டு. ஓகேங்களா? சோ போஸ்ட் கார்ட்ல என்ன பண்ணலாம், கைப்படுத்தலாமா, பிரிண்ட் பண்ணலாமா, லெட்டர்ல எப்படி வேணா பண்ணலாம்னு பார்த்துட்டோம். ஐஎல்சிலையும் கையிலையும் எழுதலாம், பிரிண்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டோம். லைக்வைஸ் போஸ்ட் கார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் ஆர் ஹேண்ட் டைப் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கையால மட்டும்தான் எழுதணும் அல்லது டைப்ரைட் பண்ணிக்கலாம். இது 2 தான் அலோட். இது போக எந்த ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ், அதாவது எந்த ஒரு செயற்கை முறையை கொண்டு சைக்ளோ ஸ்டைலிங் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு ஸ்டென்சில் வச்சு எழுதுறதோ அல்லது எந்த விதமான ஒரு விஷயத்த வச்சு மல்டிபிள் காப்பீஸ் நம்ம எடுக்கலாம் பாத்தீங்களா, அதாவது உங்களுக்கு ஒரே அச்சுதான், அதை வச்சு நிறைய காப்பீஸ் எடுக்கிற மாதிரியான
பிரிண்ட் பண்றதோ இல்ல இந்த மாதிரி சைக்ளோஸ்டைலிங் மாதிரி சொல்லக்கூடிய ஸ்டென்சல்ஸ் வச்சு எழுதுவதோ இந்த மாதிரியான எந்த செயற்கை முறையும் நம்ம பயன்படுத்த கூடாது, போஸ்ட் கார்ட்ல பயன்படுத்த கூடாது. சோ இந்த டாரிஃப்ல பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான போஸ்ட் கார்டு பார்ப்போம். அது என்னன்னா, முதல்ல நம்ம நார்மலா பார்க்கக்கூடிய சிங்கிள் போஸ்ட் கார்டு, இதனுடைய விலை 50 பைசா. ரிப்ளை போஸ்ட் கார்டு அப்படின்றது கூடவே ஒரு பதில் எழுதி அனுப்புவதற்கு ஒரு கார்டையும் வச்சு சேர்த்து அனுப்புவோம், அது ரிப்ளை போஸ்ட் கார்டு. அதே மாதிரி பிரிண்டட் போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 ரூபாய். இந்த போஸ்ட் கார்டுல மட்டும் வேணும்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். எந்த ஏதாவது மெக்கானிக்கல் ப்ராசஸ் என்று குறிப்பிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி எந்தாவது செயற்கை முறையை பயன்படுத்தினாலும் இந்த பிரிண்டட் போஸ்ட் கார்டு அப்படிங்கறத பயன்படுத்திக்கலாம். இதனுடைய விலை போஸ்டேஜ் என்பது 6 ரூபாய். மெக்தூத் போஸ்ட் கார்டு என்பது விளம்பரத்துடன் கூடி வரக்கூடிய போஸ்ட் கார்டு, அதனுடைய விலை 25 பைசா. அண்ட் அதே மாதிரி காம்படிஷன் போஸ்ட் கார்டு, இப்போ நமக்கு அது பெருசா ஸ்டாக்ல நமக்கு இருக்கிறது இல்ல, பட் அந்த காம்படிஷன் போஸ்ட் கார்டோட விலை 10 ரூபாய். இது ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப இந்த போஸ்ட் கார்டினுடைய லென்த் அண்ட் பிரெத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போஸ்ட் கார்டினுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 14:9. அதாவது பிரைவேட்டா ஒருத்தர் போஸ்ட் கார்டு அடிக்கிறாருன்னா கூட நம்ம நார்மல் போஸ்ட் கார்டினுடைய அந்த திக்னஸையும் இந்த 14:9 அப்படிங்கிற டைமென்ஷன்ஸையும் அவங்க அதை மெயின்டைன் பண்ணி தான் இதை அடிச்சாகணும். தட் இஸ் கால்ட் போஸ்ட் கார்டு. ஓகேவா? சோ இதான் போஸ்ட் கார்டு. இதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்டட் போஸ்ட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் லைக் நமக்கு அட்வர்டைஸ்மெண்டோட இருக்கக்கூடியது மெக்தூத் போஸ்ட் கார்டு, காம்படிஷன் போஸ்ட் கார்டு, இது எல்லாமே பார்த்துட்டோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், போஸ்ட் கார்டை வந்து பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அதை மடிக்கவோ கட் பண்ணவோ இல்ல வேற எதுவுமே அதை வந்து ஆல்டர் பண்றதோ எந்த வித ஆல்டரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி ஒரு போஸ்ட் கார்டு கூட எதையும் அட்டாச் பண்ணக்கூடாதுன்றாங்க. பொதுவா போஸ்ட் கார்டு கூட எதையுமே இணைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன வேற எதெல்லாம் இணைச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாம்ப்ஸ் ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு போஸ்ட் கார்டு 50 பைசா போஸ்ட் கார்டு தான் வாங்குறோம். ஆனா கூடுதலாக அதை பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா அதற்கு வேணுங்கிற கூடுதலான அடிஷனலான ஸ்டாம்ப்ஸ் வேணும்னா நம்ம அதுல ஒட்டிக்கலான்றாங்க. அதே மாதிரி அட்ரஸ் லேபிள், சென்டர் அட்ரஸும் நம்ம அனுப்பக்கூடிய அட்ரஸ்க்கு மட்டும் அட்ரஸ் லேபிள் என்பதை தயார் செய்து அதை வந்து போஸ்ட் கார்டுல ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதையும் ஒட்டிக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு போஸ்ட் கார்டு ரிப்ளை பண்ணி நமக்கு திரும்ப அனுப்புவதற்காக இன்னொரு போஸ்ட் கார்டு வேணா வச்சு அட்டாச் பண்ணி அனுப்பலாம். அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆர்ட் ஒர்க் இல்ல ஏதாவது டிராயிங், போட்டோகிராஃப், ரொம்ப மெல்லிசான ஒரு தின் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க்கோ டிராயிங்கோ அது வந்து கார்டோட அப்படியே முற்றிலுமாக ரொம்ப ஒட்டி போய் ரொம்ப லேசா இருக்கிற மாதிரியான ஒரு தின் பிக்சர் டிராயிங் இல்லஸ்ட்ரேஷன் வேணா வச்சு அனுப்பலாம்னு சொல்றாங்க. சோ பொதுவா போஸ்ட் கார்ட்ல எதுவுமே வைக்க கூடாது. ஆனா ஸ்டாம்ப்ஸ், அட்ரஸ் எழுதுறதுக்கான கம்டு லேபிள், சின்ன ரொம்ப மெல்லிசான ஒரு கார்டோடவே ஒட்டி இருக்க மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க், டிராயிங், அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு போஸ்ட் கார்டு இதை மட்டும் வச்சு அனுப்பலாம். இதை தாண்டி வேற எதுவும் வைக்க கூடாதுன்னு சொல்றேன். ஓகேவா? சோ இதுதான் இப்ப நீங்க வந்து போஸ்ட் கார்டு பாத்தீங்க. சோ இப்போ நான் 10மே உங்களுக்கு அப்படியே வரிசையா காமிச்சிட்டு இருந்தா உங்களுக்கும் போரிங்கா இருக்கும். சோ அதனால நான் இப்ப என்ன பண்றேன்னா, இப்ப நம்ம இவ்வளவு தூரம் மெயில்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இதை மட்டும் இதனுடைய Q&A பார்த்துட்டு நம்ம அடுத்தது ஃபர்தரா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஒன் செகண்ட். எஸ், ஓகேவா? சோ இப்போ நீங்க உங்களோட மெசேஜ் பாக்ஸோட நீங்க ரெடியா இருங்க. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் மெயில், அப்புறம் லெட்டர், ILC, போஸ்ட் கார்டு, இதனுடைய கொஸ்டின் ஆன்சர் மட்டும் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஆல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் பை டேஷ். எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸும் எதன் மூலியமாக டிரான்ஸ்மிட் செய்யப்படும்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எல்லாரும் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஏர்பிளேன் என்பது மிகச்சரியான பதில். சோ பேர்லயே இருக்கு ஏர் டிரான்ஸ்மிஷன் தான், அதனால இது ஏர் டிரான்ஸ்மிஷன் என்பது சரியான பதில். ஓகேவா? அடுத்தது எனக்கு சொல்லுங்க, எவையெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ் இதுல எதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்? அந்த 3 பார்த்தோம் இல்லைங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். சோ லெட்டர், போஸ்ட் கார்டு, லெட்டர் கார்டு, அந்த முதல் 3 தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில். சோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்தது எனக்கு சொல்லுங்க. ஓகே, சோ இப்போ எனக்கு சொல்லுங்க, which of the following articles can be transmitted by air without any additional charge? இதுல எந்த ஆர்டிகிள நீங்க வந்து எந்த ஒரு அடிஷனல் சார்ஜும் இல்லாம உங்களால ஏர்ல டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும்? அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ் தாராளமா நீங்க ஏர் டிரான்ஸ்மிட் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து எனக்கு சொல்லுங்க, a letter should not weigh more than. ஒரு லெட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு வெயிட்டுக்கு மேல இருக்கக்கூடாது? எஸ், ஆப்ஷன் பி இஸ் எக்ஸலன்ட் ரைட் ஆன்சர். 2 கிலோக்கு மேல இருக்கக்கூடாது. இப்ப எனக்கு சொல்லுங்க, the maximum dimension of inland letter card
ஆஃப் பிரைவேட் மேனுஃபேக்சரிங் அன்ஃபோல்டட் கண்டிஷன். இப்ப எனக்கு சொல்லுங்க, மடிக்காம இருக்கும் பொழுது ஒரு ஐஎல்சியினுடைய மேக்ஸிமம் டைமென்ஷன்ஸ் என்பது என்ன? எஸ், நிறைய பேர் எனக்கு கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. 30 சென்டிமீட்டர் இன்டு 21 சென்டிமீட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து எனக்கு சொல்லுங்க, மேக்ஸிமம் வெயிட் ஆஃப் இன்லேண்ட் லெட்டர் கார்டு. ஒரு ஐஎல்சியினுடைய மேக்ஸிமம் வெயிட் என்பது எவ்வளவு? எவ்வளவு? ஓகே, யாரோ பிசி எல்லாம் எனக்கு அனுப்புறாங்களே. எஸ், 5 கிராம்ஸ் தான் ஐஎல்சியோட மேக்ஸிமம் வெயிட். இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஓகே, அடுத்தது எனக்கு சொல்லுங்க, நத்திங் மே பி அட்டாச் டு த போஸ்ட் கார்டு. வாட் இஸ் நாட் அன் எக்ஸெப்ஷன் டு தி ஸ்டேட்மெண்ட்? ஓகேவா? சோ இதுல பாருங்க, இதுல போஸ்ட் கார்டுல நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இதை எதையெல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க ஆப்ஷன் பார்த்து சொல்லுங்க. நான் இதுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஆல் தி அபவ்னு போடுறேன். சோ இப்போ எனக்கு இதை படிச்சு பார்த்து உங்களுடைய ஆன்சரை போடுங்க. ஒரு போஸ்ட் கார்டு கூட நீங்க எதையெல்லாம் நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நம்ம இப்பதான் பார்த்தோம் பாத்தீங்களா, போஸ்ட் கார்டுல எதையெல்லாம் இதுல அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்டாம்ப்ஸ் பண்ணிக்கலாம், கம்டு லேபிள் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சோ போட்டோகிராஃப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து எனக்கு சொல்லுங்க, டைமென்ஷன்ஸ் ஆஃப் போஸ்ட் கார்டு. ஒரு போஸ்ட் கார்டுடைய டைமென்ஷன்ஸ் என்னது? டைமென்ஷன் ஆஃப் போஸ்ட் கார்டு என்னது? ஆப்ஷன் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், 14x9. ஓகேங்களா? 14x9 அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? அடுத்தது ஓகே, அவ்வளவுதான் போஸ்ட் கார்டு இது வரைக்கும். ஓகே, அடுத்ததெல்லாம் உங்களுக்கு புக் பேக்கெட்ஸ் இருந்தது. நம்ம மறுபடியும் பிபிடிக்கு போயிட்டு மறுபடியும் இங்க வந்துடும். ஓகேவா? சோ இப்போ நான் மறுபடியும் என்னோட பவர் பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். பிஃபோர் தட் யாராவது அட்மிஷன்ஸ்க்கு இருக்காங்களா? ஓகே, சரி. இப்போ நம்ம குயிக்கா நம்ம அடுத்தடுத்த இதை வந்து நம்ம பாத்திரலாம். ஓகேவா? நான் அந்த பிசினஸ் ரிப்ளை மேகசின் நான் உங்களுக்கு தனியா காமிச்சிடுறேன். பட் இப்போதைக்கு இந்த 10 வந்து நம்ம குயிக்கா முடிச்சிடும். அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான இது பாத்தீங்கன்னா புக் பேக்கெட்ஸ். புக் பேக்கெட்ஸ் இனி பேக்கெட்ஸ் தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி புக் பேக்கெட்ஸ் இப்படி வரும். இந்த புக் பேக்கெட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் சொல்லலாம். இப்ப நம்ம லெட்டர் என்ன சொன்னோம், அது க்ளோஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் ஆகும். ஐஎல்சி என்ன சொன்னோம், க்ளோஸ் ஆயிடும். உங்களுக்கு 3 ஃபிளாப்பையும் ஒட்டிடும். போஸ்ட் கார்டு ஓப்பன் கம்யூனிகேஷன், புக் பேக்கெட்டும் பாத்தீங்கன்னா ஓப்பன் கம்யூனிகேஷன். ஸோ புக் பேக்கெட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல மோஸ்ட்லி அனுப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எந்த மாதிரினா பில்லு, ரெசிப்ட், கொட்டேஷனு, நோட்டீஸ், பிரசாதம், அதாவது கோவிலினுடைய பிரசாதம், ஹோரோஸ்கோப்பு, முக்கியமா இன்விடேஷன், இந்த மாதிரியான பிரிண்ட் செய்யப்பட்ட பொருட்களை அனுப்புறதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு சேவை தான் இந்த புக் பாக்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த புக் பாக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க சொல்ற மாதிரி சூப்பர்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆப்ஷனல் தான் சொல்றாங்க. அதாவது புக் பாக்கெட் அப்படின்றத மேல குறிப்பிடணும் என்ற கட்டாயம் அப்படின்றதுலாம் கிடையாது. சோ அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணக்கூடாது, இந்த கவரை ஒட்டாம அனுப்பணும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஆய்வின் பொழுது இதை எடுத்து இதுல பிரிண்ட் பண்ண செய்யப்பட்ட பொருட்கள் தான் இருக்கா அப்படின்னு ஆய்வுக்காக இதை நம்ம ஓப்பன்ல தான் இதை வந்து விடணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து புக் பாக்கெட். சோ லெட்டரை விட இதனுடைய டாரிஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எந்த ஒரு விதமான பர்சனல் கம்யூனிகேஷன்ஸும் இதுல வந்து அனுப்பக்கூடாது. ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா, இன்விடேஷன் மாதிரியான அந்த இதுல மட்டும் என்ன சொல்றீங்கன்னா, ஒரு 5 வார்த்தை காம்ப்ளிமெண்டரி நேச்சர்ல ஒருத்தரை பாராட்டும் வகையிலயோ, அந்த மாதிரி ஒருத்தரை க்ரீட் பண்ற வகையிலயோ 5 வார்த்தை மட்டும் பிரயோகிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த புக் பாக்கெட்னுடைய மேக்ஸிமம் வெயிட் அப்படிங்கிறது 5 கிலோ. அண்ட் இதோட டாரிஃப் வந்து முதல் 50 கிராமுக்கு 4 ரூபாய், அண்ட் அடுத்தடுத்த 50 கிராமுக்கு 3 ரூபாய். சோ ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ்க்கு 4, அடுத்தடுத்த 50 கிராமுக்கு வெறும் 3 ரூபாய். ஓகேங்களா? சோ இது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்றேன், பிரிண்ட் பண்ணி எல்லாமே அனுப்பிக்கலாம். கொட்டேஷன், இன்வாய்ஸ், பில்ஸ், எல்லா விதமான அனுப்பிச்சிக்கலாம். அது அடுத்தது புக் பேக்கெட்ஸோட டைமென்ஷனா என்ன சொல்றாங்கன்னா, ரோல் ஃபார்ம்ல இருந்ததுன்னா உங்களுக்கு மினிமம் 10 சென்டிமீட்டர், மேக்ஸிமம் 80 சென்டிமீட்டர். அதே மாதிரி லென்த், நீளம் மற்றும் விட்டத்தினுடைய 2 மடங்கு பாத்தீங்கன்னா 17ல இருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அதர் தென் ரோல் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் மினிமம் பாருங்க, போஸ்ட் கார்டோட சொல்றாங்க 14க்கு 9ல இருந்து மேக்ஸிமம் 60க்கு 30க்கு 30 வரைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது சாம்பிள் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்ஸ். நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து எல்லாமே பேக்கெட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஸோ சாம்பிள் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்ஸ் உங்களுக்கு பேர்லயே இருக்கு. ஸோ இதுல எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ்.
சாம்பிள்ஸ் பேர்ல உங்களுக்கு இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் வியாபாரம் பண்றவங்க, விநியோகஸ்தர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் கிரெயின்ஸ், உணவு தானியங்கள், துணி வகைகள், மருந்து, மெடிசின்ஸ், விதைகள், இந்த மாதிரியான சாம்பிள எந்த விதமான விலையும் ரேட்டும் இல்லாம இருக்கிற சாம்பிள் பர்பஸ்க்காக இருக்கிற பொருளை மட்டும் இந்த சாம்பிள் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்ஸ் என்ற பொருளை அமைச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதையும் கவர் ஒட்டக்கூடாது. புக் பேக்கெட்ஸ்ல சொன்ன மாதிரி இதுலயும் கவரை எதையும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. கவரை ஒட்டிட்டாங்கன்னா உள்ள என்ன கண்டென்ட்ஸ் வச்சிருக்காங்கன்றத மேல வந்து குறிப்பிடணும்னு சொல்றாங்க. சோ இத அனுப்புறவங்க யார் வேணா அனுப்பலாம் அப்படின்னு கிடையாது. இதை அனுப்புறதுக்கான போனஃபைட் ட்ரேட் பேட்டர்ன்ஸ், இதற்கான முறையான அனுமதி ட்ரேட் பேட்டர்ன்ஸ் வாங்கி இருக்கிறவங்க மட்டும்தான் எந்த ஒரு விலையும் இல்லாம சாம்பிள் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் இந்த இதுல அனுப்பலாம் அப்படின்றாங்க. சோ இதுலயும் எந்த விதமான பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ் எதுவுமே கைப்பட எழுதி அது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. சோ அதே மாதிரி கண்டென்ட்ஸ் என்னன்றதை முன்கூட்டியே எழுதிடணும்னு சொல்லிட்டு கவர் ஒட்டப்பட்டிருந்தால் முன்னாடி என்னெல்லாம் இது உள்ள இருக்கு கண்டென்ட்ஸ் அப்படிங்கறத எழுதிடும். சோ இந்த புக் பேக்கெட் சாம்பிள் பேட்டர்ன் பேக்கெட்ஸ்னுடைய டாரிஃப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கெட்டோட அதே தான். முதல் 50 கிராமுக்கு 4, அடுத்தடுத்த கூடுதலான ஒவ்வொரு 50 கிராமுக்கும் 3 ரூபாய். அண்ட் இதனுடைய மேக்ஸிமம் வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கிலோ 2 கிலோகிராம்ஸ். சாம்பிள் தானே, கம்மியா தானே அனுப்புவோம், ஓகேங்களா? அது மாதிரி சாம்பிள் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிலோ. ஸோ புக் பேக்கெட் 5 கிலோ, பட் சாம்பிள் அண்ட் பேட்டர்ன் பேக்கெட்ஸ் ஒன்லி 2 kgs. ஸோ இதை ஞாபகம், ஓகேவா? அடுத்தது பிரிண்டட் புக்ஸ். ஸோ இதுல பேரை வச்சு நீங்க நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சு. ஸோ பிரிண்டட் புக்ஸ் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். மேடம் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? மேடம் கேக்குதா? யாராவது ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. எஸ், தேங்க்யூ சங்கீதா மேம், தேங்க்யூ சோ மச். ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். சோ பேர்லயே உங்களுக்கு இருக்கு, நீங்க பாத்தீங்களா, பிரிண்டட் புக்ஸ். சோ பிரிண்ட் பண்ணப்பட்ட புக்ஸ் எல்லாம் அனுப்பலாம். சோ உங்களுக்கு நேம்லயே உங்களுக்கு வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சோ இதுல என்ன இருக்கு முக்கியமான விஷயங்கள், பிரிண்டட் புக்ஸ்ல என்ன கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா, இதுல புக்ஸ் அனுப்பிச்சுக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன்ஸ்னா, இதுல வந்து என்ன இருக்கக்கூடாது, அனுப்பக்கூடிய புக்ஸ்ல என்ன இருக்கக்கூடாதுன்னா விளம்பரங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கக்கூடாது. சோ இங்க ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, வித்தவுட் அட்வர்டைஸ்மெண்ட், எந்த விதமான விளம்பரம் இருக்கக்கூடிய புக்ஸ் அனுப்பக்கூடாது. அதே மாதிரி பீரியோடிக்கல்ஸ், அடிக்கடி வெளியிடக்கூடிய மாத இதழோ வார இதழோ அல்லது அந்த மாதிரி அப்பப்ப வெளியிடுற மாதிரி இருக்கக்கூடிய பீரியோடிக்கல்ஸா இந்த பிரிண்டட் புக்ஸ்ல அனுப்பக்கூடாது, ஓகேங்களா? சோ இது அப்ப என்ன மாதிரி புக் அனுப்பலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டான புக்ஸ், உங்களுக்கு ஸ்டோரி புக்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், படிப்புக்காக இருக்கக்கூடிய அந்த மாதிரி நீதிகாசங்கள், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா இதற்கு இன்னொரு அடுத்தடுத்த பப்ளிகேஷன் அடிக்கடி வெளியிடும், மாசத்துக்கு ஒரு தடவை வரும் அப்படின்ற மாதிரி இல்லாம ஸ்டாண்டர்டான புக்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிரிண்டட் புக்ஸ் அப்படின்றத கேட்டகரி கீழே அனுப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி இது அடிக்கடி ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல வெளியிடுற மாதிரியான புஸ்தகங்களா இருக்கக்கூடாது. அண்ட் இதுவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி விதத்துல பேக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் புக்ஸ் என்ன மாதிரியான புக்ஸ்ன்னு பார்த்தாலே உங்களுக்கு வெளியில தெரியற மாதிரி ஓப்பன் கண்டிஷன்ல தான் இதை நீங்க பேக் பண்ணி அனுப்பணும். அதுக்கு பேர் தான் பிரிண்டட் புக்ஸ், ஓகேவா? சோ இதனுடைய ரேட் டாரிஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒவ்வொரு 100 கிராமுக்கும் வெறும் 1 ரூபாய் மட்டும்தான். சோ ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு டாரிஃப் அப்படின்னு நான் சொல்லலாம். அண்ட் இதனுடைய மேக்ஸிமம் வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோ 5 kgs வரைக்கும் இந்த பிரிண்டட் புக்ஸ்ல நீங்க அனுப்பிக்கலாம். ஓகே, சோ பிரிண்டட் புக்ஸ் வேற எதுவுமே கிடையாது, புக்ஸ் தான் அனுப்பிச்சுக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இது அந்த அனுப்புற புக்ல அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கக்கூடாது, பீரியோடிக்கலா அது இருக்கக்கூடாது, ஓப்பன் கண்டிஷன்ல அனுப்பணும். 5 கிலோ வரைக்கும் அனுப்பிக்கலாம். ஒவ்வொரு 100 கிராமுக்கும் வெறும் ஒரே 1 ரூபாய் தான். ஓகே, அடுத்தது இப்ப பார்க்க போறது என்னன்னா, இப்ப நம்ம என்ன சொன்னோம், பிரிண்டட் புக்ஸ்ல மாத இதழோ வார இதழோ அனுப்பக்கூடாதுன்னு சொன்னோம். அப்ப அந்த மாதிரி மாத இதழோ வார இதழ் அனுப்புறதுக்குன்னு ஒரு பிரத்யேகமா ஒரு சேவை வேணும் இல்லையா, அதுதான் பீரியோடிக்கல்ஸ். சோ இதுல அடிக்கடி வெளியிடக்கூடிய பீரியோடிக்கல்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன்னா, நம்ம போஸ்டல் சர்வீஸ்ல இவங்க அனுப்பக்கூடிய இந்த பீரியாடிக்கல்ஸ் அப்படிங்கிறது RNI என்று சொல்லக்கூடிய இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஃபார் இந்தியா அவங்க கிட்ட முறையாக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். சோ RNI கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண அந்த பப்ளிகேஷன் தான் பீரியாடிக்கல்ஸாக நம்ம கிட்ட அனுப்பிக்க முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, அந்த புக்ல அத மெயினா அந்த RNI உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை
கட்டாயமா வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அதே மாதிரி விலைன்னு ஒண்ணு இருக்கணும்னு சொல்றாங்க. பீரியாடிக்கல்ஸ்க்கு வந்து பிரைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். ஃப்ரீயா நம்ம இலவசமா ஃப்ரீயா அனுப்பக்கூடிய அந்த சர்க்குலேஷனுக்கு வந்து இது அனுப்பக்கூடாது. அப்ப அதை எதுல அனுப்பிக்கலாம்? நார்மல் புக் பாக்கெட்ல அனுப்பிக்கலாம். ஆனா இந்த பீரியாடிக்கல்ஸ்க்கு கீழே கன்செஷன் ரேட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இதை வந்து என்ன பண்ணணும்னா பிரைஸ் இந்த இந்த புஸ்தகத்துக்குன்னு ஒரு விலை அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? அண்ட் இது வரைக்கும் நீங்க பார்த்த டாரிஃப் எல்லாமே வெயிட் வச்சுதான் பார்த்தோம் இல்லையா? லெட்டர்ல என்ன பார்த்தோம்? 20 கிராமுக்கு 5 ரூபாய். ஐஎல்சில என்ன பார்த்தோம்? 2 ரூபாய் 80 பைசா. போஸ்ட் கார்டும் நமக்கு டைப் பார்த்தோம். புக் பேக்கெட்ஸ் வந்து முதல் 50 கிராமுக்கு 4, அடுத்தடுத்து 50 கிராமுக்கு 3. சாம்பிள் பேக்கெட்டும் அதேதான். பிரிண்டட் புக்ஸ்க்கு என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு 100 கிராமுக்கு 1 ரூபாய் இப்படி பார்த்தோம் இல்லையா? ஆனா பீரியாடிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனுடைய டாரிஃப் விலை அப்படிங்கிறது வெயிட்ட மட்டும் இல்ல, இந்த புக்கினுடைய வேல்யூ விலையை பொறுத்தும். விலை மற்றும் எடையை பொறுத்துதான் இதனுடைய டாரிஃப் என்பது அமையும். அண்ட் இதுலயும் மேக்ஸிமம் 5 கிலோ வரைக்கும் நீங்க அனுப்பிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப இந்த டாரிஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த டாரிஃப் வந்து இப்படி இருக்கும். சோ முதல்ல இந்த பக்கம் வேல்யூ விலை, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடை. சோ முதல்ல இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 20 ரூபாய் வரைக்கும் ஒரு ஸ்லாப், 20ல இருந்து 50 வரைக்கும் ஒரு ஸ்லாப், 50 ரூபாய்க்கு மேல ஒரு ஸ்லாப். அதே மாதிரி இடையை பொறுத்த வரைக்கும் முதல் 100 கிராமும் ஒவ்வொரு கூடுதலான 100 கிராமுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டாரிஃப் இப்படிதான் இருக்கும். இது வந்து ரொம்ப இந்த நீங்க காலம் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த டாரிஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 2, 3, அடுத்து 4, 5, அடுத்து 8, 9. சோ அடுத்தடுத்த நம்பர் தான் உங்களுக்கு இந்த லெஃப்ட்ல இருக்கக்கூடிய இந்த காலம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 ரூபாய் வரைக்கும், 21 to 50, 50 ரூபாய்க்கு மேல. இந்த பக்கம் முதல் 100 கிராம், அப்புறம் அடுத்தடுத்து 100 கிராம். 2, 3, 4, 5, 8, 9. சோ இப்படியாக தான் உங்களோட டாரிஃப் அப்படிங்கிறது உங்களோட பீரியாடிக்கல்ஸ்க்கு இருக்கும். ஓகேவா? சோ பீரியாடிக்கல்ஸ்ல முக்கியமா என்ன பார்த்தோம்? RNAல ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு விலைன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். 5 கிலோ வரைக்கும் அனுப்பிக்கலாம். டாரிஃப் என்னன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்க்க போறது இந்த 10 கிளாஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இது அப்படின்னு பாத்துக்கலாம். அதுதான் உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர். சோ பேர்லயே இருக்கு இல்லையா? இதுல நம்ம என்ன அனுப்பிக்கலாம்? நியூஸ் பேப்பர் அனுப்பிச்சிக்கலாம். இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்றதுக்கு ஒரு சில டெஃபினேஷன் சொல்றாங்க. இந்த நியூஸ் பேப்பருக்கு என்ன டெஃபினேஷனா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் என்ன இருக்குன்னா, முழுவதுமாகவோ அல்லது அதிகப்படியான பொலிட்டிக்கல் அல்லது அரசியல் மற்றும் இதர சம்பந்தங்கள் இல்ல கரண்ட் டாபிக்ஸ், சமீபத்துல ஏற்படக்கூடிய கரண்டான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நியூஸ் பேப்பர்னு பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இன்னொன்னு நம்ம ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரோட முக்கியமான ஒரு டெஃபினிஷன் என்னன்னா, 31 நாளைக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு வெளிவிடுது. நியூஸ் பேப்பர்னா நீங்க நினைக்கலாம் டெய்லி வரத நியூஸ் பேப்பர், அப்படி கிடையாது. இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ல வந்து பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 31 டேஸ், அதாவது 31 நாள் இடைவெளிக்கு ஒரு தடவையாவது ஒண்ணு வெளிவருது அப்படின்னா அதை ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் அப்படின்ற அந்த பிரிவுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? சோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பெரும் பகுதியாக இருக்கும் பட்சத்துல அதை ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பராக கருதப்பட மாட்டாது. அதை வந்து சிம்பிளி புக் பேக்கெட்டாக தான் நம்ம வந்து கருத முடியும். ஓகேங்களா? இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கு வந்து இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸா என்ன சொல்றாங்கன்னா, இந்த நியூஸ் பேப்பர் நம்ம கிட்ட அனுப்புறாங்க இல்லையா, இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட போனஃபைட் லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். இந்த நியூஸ் பேப்பருக்காக வேண்டி மினிமம் ஒரு 50 சந்தாதாரர்களாவது இருக்கும் பட்சத்துலதான் அவங்களுடைய நியூஸ் பேப்பரை நம்ம போஸ்டல்ல டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு நம்ம அனுமதிப்போம். எப்படி பீரியாடிக்கல்ஸும் நம்ம ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய RNAல பதிவு பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரையும் நம்ம 2 இடத்துல பதிவு பண்ணணும். ஒண்ணு நம்மளோட RNA நியூ டெல்லியில பண்ணணும். ஓகேங்களா? இங்க இருக்கு பாத்தீங்களா, RNA நியூ டெல்லியில ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல டிவிஷனல் சூப்பரண்டன் எந்த டிவிஷனுக்கு கீழே இவங்க இத அனுப்பணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த டிவிஷனல் சூப்பரண்டன் கிட்ட கீழே அவங்க கிட்ட பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுலயும் RNA-னுடைய நம்பர், ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட நம்பர், அதே மாதிரி நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல நம்ம டிவிஷன் ஆபீஸ்லயோ அங்க பதிவு செய்யப்பட்ட அந்த நம்பர், இது ரெண்டையுமே கட்டாயமா அந்த நியூஸ் பேப்பர்ல அச்சிடப்பட்டிருக்க வேண்டும். டாப்லயே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டாரிஃப் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு சிங்கிள் காப்பி, இன்னொன்னு பண்டில். ஒரு சிங்கிள் காப்பி, ஒரு சிங்கிள் பேப்பர் அனுப்பும் போது அது ஒரு மாதிரி டாரிஃப், பண்டில் அனுப்பும் போது ஒரு மாதிரி டாரிஃப். சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சிங்கிள் காப்பி பொறுத்த வரைக்கும் முதல் 50 கிராமுக்கு வெறும் 25 பைசா. ஓகேங்களா? எவ்வளவு கன்செஷன் பாருங்க. அதனாலதான் இதுல இவ்வளவு கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல் 50 கிராமுக்கு வெறும் 25 பைசா.
அதே மாதிரி 50 to 100 கிராம் வரைக்கும் 50 பைசா. அதுக்கு மேல ஒவ்வொரு கூடுதலான 100 கிராமுக்கும் வெறும் 20 பைசா. சோ 25, 50 பைசா, 20 பைசா. முதல் 50 கிராம் 50 to 100, அப்புறம் ஒவ்வொரு கூடுதலான 100 கிராமுக்கும் சிங்கிள் காப்பியா இருக்கும் பட்சத்துல இது இது உங்களுக்கு இப்படி இருக்கும். அதுவே பண்டில் அப்படின்னு நமக்கு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த முதல் டாரிஃப் 25ங்கிற டாரிஃப் மட்டும் இருக்காது. மத்த 50 பைசா 20 பைசா மட்டும் இருக்கும். சோ பண்டிலா அனுப்பும் பொழுது முதல் 100 கிராமுக்கும் 50 பைசாவாகவும், அப்புறம் ஒவ்வொரு கூடுதலான 100 கிராமுக்கும் 20 பைசாவும் வசூலிக்கலாம். சோ இதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்னுடைய டாரிஃப். சோ இதை நீங்க கொஞ்சம் ஞாபகமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு லைசன்சிங் ஃபீன்னு ஏதாவது இருக்கா? இப்ப நம்ம நேத்து நீங்க பாத்தீங்க போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக்ல நம்ம இப்ப எனக்கு யாராவது ஒருத்தர் மெசேஜ்ல போடுங்க, போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக் ஒரு நிதியாண்டுக்கு வேணும்னா அவங்க எவ்வளவு ரெண்ட் நமக்கு பே பண்ணணும். எனக்கு குவிக்கா யாராவது ஒருத்தர் மெசேஜ்ல போடுங்க. எஸ், அஃப்கோர்ஸ் 150 ருபீஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா, 150. சோ அந்த மாதிரி இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கு என்று கண்டிப்பா ஒரு லைசன்ஸ் ஃபீ அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே கிடையாது. முற்றிலும் இலவசமாக பண்ணிக்கலாம். நம்ம டிவிஷன் ஹெட் கிட்ட நம்ம கிட்ட ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கான அனுமதியை பெறும் பொழுது அவங்க எந்த விதமான கட்டணமும் கிடையாம வாங்கிக்கலாம். அண்ட் இந்த லைசன்ஸ் எவ்வளவு நாள் வேலிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம். ஓகேங்களா, 3 வருஷம் வேலிடிட்டி. ஓகேங்களா, 3 வருஷம். அதுக்கு மேல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நவம்பர் இப்போ அடுத்த டிசம்பர் முடியுது அப்படின்னு சொல்லும் பட்சத்துல நவம்பர் மாசத்திலேயே அதுக்கான ரினிவல் புதுப்பிக்கும் அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ ரினிவல் ஃபீ அப்படிங்கிறது பாத்தீங்க இந்த நவம்பருக்கு மேல. சோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா, செப்டம்பருக்குள்ளேயே கொடுத்துடணும். ஓகேவா, சாரி நான் இதை திரும்ப ரிப்பீட் பண்றேன். சோ இதுக்கு லைசன்ஸ் ஃபீயும் கிடையாது, ரினிவல் ஃபீயும் கிடையாது. ஆனா 3 வருஷம் முடியுதுன்னா அந்த 3வது வருஷத்தோட செப்டம்பருக்குள்ளாரையே அவங்க ரினிவல் பண்ணிடும். ஓகே, செப்டம்பருக்கு மேல நவம்பருக்குள்ள அவங்க பண்றாங்க அப்படின்னா அதற்கான ரினிவல் ஃபீயாக அவங்க 50 ரூபாய் கட்டணும். ஓகேங்களா, அதுவே எக்ஸ்பிரி டைமே முடிஞ்சு போச்சு 3 வருஷம் தாண்டி ரினிவல் பண்றாங்கன்னா அப்ப அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் தாண்டி பண்றதுக்காக பெனால்ட்டியாக 100 ரூபாய் அப்படிங்கிறது வசூலிக்கப்படும். ஓகேவா, சோ செப்டம்பருக்குள் மேல டிசம்பருக்குள்ள வந்துட்டாங்கன்னா 50 ரூபாய். அந்த பீரியட் லைசன்ஸ் பீரியட் தாண்டி வராங்க அப்படின்ற பட்சத்துல 100 ரூபாய் ரினிவல் ஃபீ கட்டி இந்த ரினிவல் அவங்க பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர்னாலே 31 நாளைக்கு ஒரு முறையாவது பப்ளிஷ் பண்ற மாதிரியான இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் அப்படின்னு தான் சொல்றோம். சோ அது டெய்லி வரதாகவும் இருக்கலாம், வீக்லி வார இதழாகவும் இருக்கலாம், ஃபோர்ட்நைட்லி 15 நாளைக்கு ஒரு முறை, மந்த்லி, இது எப்படி வந்தாலும் இதையெல்லாம் நம்ம ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற அந்த பிரிவுக்கு கீழே தான் நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா, சோ அடுத்தது ரொம்ப முக்கியமா நியூஸ் பேப்பர் இதை கொண்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதை கவுண்டர்ல கொண்டு வந்துதான் கொடுக்கணுமே தவிர லெட்டர் பாக்ஸ்ல யாரும் ஒருத்தரும் போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, WPP என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். இது என்ன அப்படின்னா, இந்த போஸ்டேஜ்க்கான இந்த 25, 50 பைசா, 20 பைசா இதையெல்லாம் போஸ்டேஜுக்கான ஸ்டாம்ப் போட்டியோ பிராங்க் பண்ணியோ அதற்கான நேரம் விரயம் ஆகிறத தவிர்க்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் WPP. இதுல என்னன்னா 500 ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பருக்கு மேல அட் எ டைம் போஸ்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒருத்தருக்கு இந்த வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அப்படிங்கிற இந்த சலுகைய இதை சர்க்கிள் ஆபீஸோ ROவோ இதற்கான அங்கீகாரம் பெர்மிட் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். இது என்னன்னா, இவங்க வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ்ல இவங்க ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஒரு தொகையை பே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு கொடுக்க அதனுடைய போஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட் மாதிரி மெயின்டைன் செய்து அதுல இருந்து கழிச்சு பண்ணாம ரெடியூஸ் பண்ணிட்டே வருவோம். எப்ப பணம் குறையுதோ அவங்க மீண்டும் இது என்ன பண்ணிக்கணும், அவங்க அதை திரும்பவும் கட்டி அவங்க ஃபர்தரா பண்ணிக்கலாம். சோ ஸ்டாம்ப் போட்டு வேணாம், பிராங்க் பண்ண வேணாம், ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு அதுல இருந்து நம்ம கழிச்சுட்டே வரலாம். சோ இதுக்கான கண்டிஷன் 500க்கு மேல போஸ்ட் பண்ற அளவுக்கு அவங்க இதுவா இருக்கணும். சோ இதுல என்ன அட்வான்டேஜ்னா, கஸ்டமர் ஸ்டாம்ப் போட்டி பிராங்க் போட்டி தன்னோட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நிறைய டைம் அண்ட் நிறைய நம்மளுடைய எனர்ஜி அதை சேவ் பண்ணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இஃப் நோ பேமெண்ட் நீட் டு பி மேட் வெல் போஸ்டிங். எங்களோட அக்கௌண்ட் பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அக்கௌண்ட் ஒவ்வொரு மாதம் 16ஆம் தேதி மற்றும் மாதத்தினுடைய முதல் தேதி, மாசத்துல 2 நாள் இவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதெல்லாம் சரி பண்ணிப்போம். சோ இதுக்கு பேர் தான் WPP, வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். ஓகேங்களா, சோ அடுத்து நம்ம கிளாஸ் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுலயும் உங்களுக்கு பேர்ல இருக்கு. சோ பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்
இதுல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, பிளைண்டுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. பிரெயில் ஸ்கிரிப்ட். பிரெயில் ஸ்கிரிப்ட் என்பது பார்வையற்றவர்களுக்காக அவர்களுடைய நாலேஜ் அவங்க படிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது தான் பிரெயில் ஸ்கிரிப்ட். சோ இவங்க இந்த பார்வை இல்லாதவங்களுக்கு இந்த பிரெயில் ஸ்கிரிப்ட் போன்ற விஷயத்துக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இன்னொன்னு, இந்த இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா, நம்ம போஸ்டேஜே இல்லாத ஒரு ஆர்டிகல், கிளாஸ் ஆர்டிகல் எது அப்படின்லாம் கேட்பாங்க. சோ அது என்னன்னா பிளைண்ட் லிட்ரேச்சர். சோ இருக்கிற இந்த 10 கிளாஸ்லயுமே கட்டணமே இல்லாம, டாரிஃபே இல்லாம ஒரு ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் கால் பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கேஜ். சோ இதுல என்ன அனுப்பலாம்? பிரெயில் ஸ்கிரிப்ட் அனுப்பிக்கலாம். பார்வையில்லாதவர்களுக்காக இருக்கக்கூடிய சிடிஸ், அவங்களுக்காக இருக்கக்கூடிய செவி வழியா கேட்டு அவங்க நாலேஜ் பெறதுக்காக சிடிஸ் வந்து அனுப்பிச்சிருக்கோம். இதுல எந்த விதமான ரிட்டன் அல்லது எழுத்துப்பூர்வமாவோ பிரிண்டட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கக்கூடாது. எக்ஸப்ட் என்னன்னா கண்டென்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு சிடி இருக்குன்னா அதுல இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி டைட்டில், முன்னாடி இருக்கக்கூடிய டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், கீ, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எப்படி பயன்படுத்துறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் மட்டும் வச்சு அனுப்பிக்கலாமே தவிர வேற எந்த விதமான ரிட்டன் கம்யூனிகேஷனும் அனுப்பக்கூடாது. அண்ட் அதே மாதிரி இது யாரு வேணா யாருக்கு வேணா அப்படி அனுப்பிட முடியாது. இத அனுப்புறவங்களோ அல்ல இதை பெறுபவர்களோ ஒண்ணு பிளைண்டா இருக்கணும் அல்லது பிளைண்ட் இன்ஸ்டிடியூஷனா. நான் மீண்டும் சொல்றேன், ஒண்ணு அனுப்புறவங்க அல்லது இதை பெறுபவர்கள். இவங்க வந்து ஒண்ணு பிளைண்டா இருக்கணும். இவங்க ரெண்டு பேருமே என்னன்னா, ஒண்ணு ஒரு பார்வை இல்லாதவரா இருக்கணும் அல்லது பார்வை இல்லாதவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து அவங்களாக ஒரு நபராக இருக்க வேண்டும். அண்ட் அதிகபட்சம் 7 கிலோ வரைக்கும் இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ல வச்சுக்கலாம். அண்ட் இதற்கான கட்டணம், டாரிஃப் என்பது முற்றிலும் இலவசம், அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஓகேங்களா? அண்ட் இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ல டாரிஃப் மட்டும் தான் நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவேன். ஓகேவா? டாரிஃப் இல்லைன்னு சொன்னேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், இதுக்கு பின்னாடி பார்க்க போற ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அந்த மாதிரி பதிவு கட்டணம் ஏதாவது இருக்கான்னா எதுவுமே கிடையாது. சோ இந்த பிளைண்ட் லிட்ரேச்சருக்கு மட்டும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபீஸ் கிடையாது, அக்னாலஜ்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. சோ இந்த மாதிரி எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் என்பது கிடையாது. ஆனா இதுல ஒரு சின்ன பொடி ஒண்ணே ஒன்று இருக்கு. என்னன்னா, டாரிஃப் கிடையாது. ஓகேங்களா? ஆனா பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேலா, செகண்ட் கிளாஸ் மேலா? அது அப்கோர்ஸ் ஒரு செகண்ட் கிளாஸ் மேல். அது எப்படிதான் போகும்? தரை வழியாக தான் போகும். இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டை நீங்க ஏர்ல டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்ப நீங்க ஏர் சர்சார்ஜ் பே பண்ணி தான் ஆகணும். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு கட்டணம் தான் கிடையாதே தவிர, இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டை நீங்க கூடுதலாக ஏர்ல அனுப்பணும்னு பிரியப்பட்டீங்கன்னா, அந்த ஏர் சர்சார்ஜ் நீங்க பே பண்ணிதான். இதுதான் பிளைண்ட் லிட்ரேச்சர் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்தது நம்ம 10 கிளாஸஸ் ஆஃப் மீல்ஸ் கடைசி கிளாஸ் பாக்குறோம். தட் இஸ் கால் பார்சல்ஸ். ஓகேங்களா? சோ பார்சல் பேர்ல இருக்கு. சோ இந்த பார்சல் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே தபால் கம்யூனிகேஷன் அப்படின்னு இல்லாம கூட்ஸ், அதாவது பொருட்கள் அனுப்புறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைதான் நமக்கு பார்சல்னு சொல்லுவோம். சோ இந்த பார்சலே என்ன பண்ணக்கூடாது, நம்ம இப்ப நியூஸ் பேப்பர் பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து கொண்டு வந்து லெட்டர் பாக்ஸ்ல எல்லாம் போட்டுறக்கூடாது, கவுண்டர்ல முறையா சொல்லிதான் கொடுக்கணும். அதே மாதிரிதான் பார்சலும். இது லெட்டர் பாக்ஸ்ல எல்லாம் போட்டுறக்கூடாது, கவுண்டர்ல தான் கொடுக்கணும். பார்சல்குள்ளேயும் பொதுவா கம்யூனிகேஷன் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே அனுமதிக்கப்பட மாட்டாது. ஆனா ஒரே ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன் மட்டும் வச்சு அனுப்பலான்றாங்க. அந்த பார்சலுக்குள்ள ஒரே ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன் மட்டும் வச்சு அனுப்பலாம். ஓகேங்களா? இதுல எந்த விதமான தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கக்கூடாது. நம்ம பார்த்தோம் இல்லையா கிளாஸ் பிகினிங்ல, தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ப்ராப்பரா முறையா பேக் பண்ணப்பட்டிருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமா, எந்த ஒரு பார்சல் 4 கிலோக்கு மேல போகுதோ அத பதிவு செய்ய வேண்டியது, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சோ பார்சல் 4 கிலோக்கு மேல போகும்போது என்ன கம்பல்சரி? ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி. ஓகேவா? சோ இத பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஒன் செகண்ட். ஒரே நிமிஷம், பிரசன்டேஷன் மிஸ் ஆயிடுச்சு. நான் அப்படியே வந்து பார்சல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். பார்சல்ஸ்ல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாரிஃப் தான். உங்களுக்கு இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சோ ஒரு பொதுவா பார்சலுடைய மேக்ஸிமம் வெயிட் ஆஃபீஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறுபடுது. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சப் ஆஃபீஸ் மற்றும் ஹெட் ஆஃபீஸ்ல இது 20 கிலோ வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்ல அதுல பாதி அளவான 10 கிலோ வரைக்கும் தான் புக் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி யூஆர்பி என்று சொல்லக்கூடிய அன்ரெஜிஸ்டர்ட் பார்சல் அப்படிங்கறதுடைய மேக்ஸிமம் வெயிட் 4 கிலோ தான். சோ 4 கிலோ வரைக்கும் பார்சல் இருந்தா அதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா 4 கிலோ தாண்டிடுச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆயிடும். ஓகேங்களா? சோ இதனுடைய டாரிஃப் வந்து பாத்தீங்கன்னா 500 கிராம பிரிக்கிறோம். அதாவது அரை கிலோவா பிரிக்கிறோம். சோ முதல் 500 கிராமுக்கு 19 ரூபாய், அடுத்த கூடுதலான ஒவ்வொரு 500 கிராமுக்கும் 16 ரூபாய். ஓகேவா? இது வந்து இதனுடைய டாரிஃப். அண்ட் 5 கிலோக்கு மேல புக் பண்ணக்கூடிய பார்சலுக்கு ஹோம் டெலிவரி சார்ஜ் ஆக இன்னும் ஒரு 5 ரூபாய்
சேர்த்து வசூலிக்கப்படும். இது ஒரு விஷயம். அண்ட் இப்போ நம்ம பார்த்த இந்த 10 கிளாஸ்லயுமே ரீடைரக்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு ஃபீஸ் நம்ம எதுவுமே பார்த்திருக்க மாட்டோம். இத ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அட்ரஸினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பெயர்ல நம்ம இதை ரீடைரக்ட் பண்றோம் அப்படின்னா அது இலவசமாக நம்ம ரீடைரக்ட் பண்ணிடலாம். ஆனா பார்சல் பொறுத்த வரைக்கும் ரீடைரக்ஷன் ஃபீ அப்படிங்கிறது இருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50% ஆஃப் த போஸ்டேஜ். எவ்வளவு கட்டணமோ அதுல 50% அப்படிங்கிறது ரீடைரக்ஷன் ஃபீ இருக்கு. அந்த ரீடைரக்ஷன் ஃபீ அப்படிங்கிறது எப்ப கிடையாது அப்படின்னா சேம் டெலிவரி ஏரியா, ஒரே டெலிவரி, ஒரே போஸ்ட் டவுனுக்குள்ள, இப்போ ஒரே டெலிவரி ஏரியாக்குள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகுதுன்னா அதுக்கு கட்டணம் கிடையாது. ஓகேங்களா? சோ ரீடைரக்ஷன் ஃபீ அப்படிங்கிறது நம்ம போஸ்டேஜ்ல 50% வந்து உங்களுக்கு வாங்கிட்டு தான் அதை ரீடைரக்ட் பண்ணுவாங்க. சோ பார்சல்ல வெரி இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா, இந்த 4 கிலோக்கு மேல போனா அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி, வெயிட் பாத்துக்கோங்க, அப்புறம் டாரிஃப், அதுக்கப்புறம் ரீடைரக்ஷன் ஃபீ, இதெல்லாம் மட்டும் பார்சல்ல உங்களுக்கு முக்கியமான விஷயம். அண்ட் பார்சல்னுடைய உங்களுக்கு நீள அகலம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப பார்க்கல இல்லையா? நம்ம லெட்டருக்கு பார்த்தோம், டைமென்ஷன், ஐஎல்சி பார்த்தோம், போஸ்ட் கார்டு பார்த்தோம், அப்புறம் புக் பேக்கெட்க்கு அப்புறம் இப்ப பார்சல் தான் பாக்குறோம். ஒரு 4-5 தான். சோ இதை நீங்க கொஞ்சம் ஈஸியாவே நீங்க ஞாபகம் வச்சு இதையும் சேர்த்து மறக்காம படிச்சுக்கோ. சோ பார்சலுடைய நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ல சொல்றதுதான். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த லெட்டர்ல மினிமம் அந்த 2 மில்லிமீட்டர் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 14:9 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? லெட்டர்ல மினிமம் என்னவோ அதே தான் பார்சலுக்கும். மினிமம் 14x9 இருந்து இருக்கலாம். பட் மேக்ஸிமம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்சல்ல, ஒரு நிமிஷம் நான் ஸ்லைடு வந்துடுறேன். எஸ். சோ லென்த் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து லெட்டர் மாதிரி தான் 14:9 தான். பட் லென்த் நீளம் அதிகபட்சமாக 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி லென்த் பிளஸ் கிர்த், அதாவது நீளம் மற்றும் அதனுடைய சுற்றளவு சேர்ந்து மினிமம் 14:9 இருந்து மேக்ஸிமம் 180 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம். சோ இதான் பார்சலுடைய மினிமம் மேக்ஸிமம் டைமென்ஷன். ஓகேவா? சோ இப்போ இது போதும். 10 கிளாஸ் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயிலோட Q&A பார்த்துட்டோம். சோ இப்ப பாக்கி ஒரு தடவை கொஸ்டின் ஆன்சர் பாத்துடலாமா? ஓகே. சோ இப்ப எனக்கு உங்களோட மெசேஜ் பாக்ஸோட எல்லாம் ரெடியா இருங்க. எனக்கு அடுத்த கொஸ்டின் எனக்கு சொல்லுங்க. ஒரு புக் பாக்கெட் மே நாட் கண்டெயின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா படிங்க. ஒரு புக் பாக்கெட்ல என்ன இருக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. சோ உங்களோட ஆப்ஷன்ஸ் நீங்க உங்களோட மெசேஜ்ல குயிக்கா நீங்க போடலாம். ஒரு புக் பாக்கெட்ல என்ன இருக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. எஸ் அப்கோர்ஸ் ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு புக் பாக்கெட்ல எந்த விதமான எழுத்துப்பூர்வமான இது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் நான் இப்படி கேக்குறேன். புக் பாக்கெட்ல ஒருவேளை இன்விடேஷன்ல எழுதலாம் அப்படின்னா எத்தனை வார்த்தைகள் அதிகபட்சமாக எழுதலாம்? காம்ப்ளிமெண்டரி நேச்சர்ல எத்தனை வார்த்தை எழுதிக்கலாம்? உங்களோட மெசேஜ்ல நீங்க எனக்கு சொல்லுங்க. 5 வேர்ட்ஸ், நாட் எக்ஸீடிங் 5 வேர்ட்ஸ் நீங்க தாராளமா எழுதிக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து பார்க்க போறோம். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரோஹிபிட்டட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் அஸ் புக் பேக்கெட்? புக் பேக்கெட்ல இந்த 4 ஆப்ஷன்ல எதை வந்து ப்ரோஹிபிட் பண்ண மாட்டோம்னு கேக்குறோம். இந்த 4ல எதை வந்து நம்ம ப்ரோஹிபிட் பண்ண மாட்டோம்? புக் பேக்கெட்ல எதை அனுமதிச்சுக்கலாம்னு நான் கேக்குறேன். ஆப்ஷன் சொல்லுங்க. பேப்பர் மணியா மேம்? மேடம் மணி எல்லாமே இன்சூர் தானே பண்ண முடியும். ஓகே 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 ஓகே. ஆக்சுவலி புக் பேக்கெட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிரிண்டட் கம்யூனிகேஷன் தான். ஓகேங்களா? சோ இது 4மே வராது உங்களுக்கு. பாருங்க, கம்யூனிகேஷன் ஆஃப் நேச்சர் ஆஃப் லெட்டர் ஆர் ஹேவிங் கேரக்டர் ஆஃப் பர்சனல் கம்யூனிகேஷன் அலோட் கிடையாது. கார்ட் பியரிங் த ஹெட்டிங் போஸ்ட் கார்டு. ஓகேவா? போஸ்ட் கார்டு மேபி அதுல எந்த விதமான ரிட்டன் கம்யூனிகேஷன்ல அனுப்பலாம். பேப்பர் மணி கண்டிப்பா அனுப்பக்கூடாது. ஏன்னா பேப்பர் மணி ஒன்லி இன்சூர் மட்டும் தான் அனுப்ப முடியும். அதே மாதிரி பிசினஸ், கமர்ஷியல், லீகல் டாக்குமெண்ட்ஸ் drawn wholly or partly by hand. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஏதாவது கமர்ஷியல் லீகல் டாக்குமெண்ட்ஸ் வேணா உங்களுக்கு அனுப்பிக்கலாம். ஓகேவா? சோ இது வேணா புக் பேக்கெட் எழுதலாம். சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து எனக்கு சொல்லுங்க, வாட் இஸ் த வெயிட் லிமிட் ஆஃப் புக் பேக்கெட் கண்டெய்னிங் பிரிண்டட் புக்ஸ்? பிரிண்டட் புக்ஸோட மேக்ஸிமம் வெயிட் என்ன? குவிக்கா உங்களோட ஆன்சர் நீங்க போடுங்க பார்க்கலாம். எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது 5 கிலோ வரைக்கும் புக் பேக்கெட் கண்டெய்னிங் பிரிண்டட் புக்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? பிசினஸ் ரிப்ளை நான் அப்புறம் காமிக்கிறேன். ஓகே. சோ அடுத்து சொல்லுங்க, வாட் இஸ் த மேக்ஸிமம் வெயிட் லிமிட் ஆஃப் புக் பேக்கெட் கண்டெய்னிங் பீரியாடிகல்ஸ்? பீரியாடிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அனுப்பிக்கலாம்? அடுத்த கொஸ்டின் பாருங்க, நான் ஸ்க்ரால் பண்ணிட்டேன். புக் பேக்கெட் கண்டெய்னிங் பீரியாடிகல்ஸ் வந்து என்ன? சேம் அதே 5 கிலோ தான். ஓகே.
ஓகே, அடுத்து பிரிண்டட் புக்ஸ் தான் இந்த கொஸ்டின் கேட்டுட்டேன், இதை விட்டுருங்க, இப்பதான் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இப்ப எனக்கு சொல்லுங்க, இது சொல்லுங்க, the weight limit of book pattern and sample packets எவ்வளவு? சாம்பிள் அண்ட் பேட்டர்ன் பாக்கெட்ஸ்னுடைய மேக்ஸிமம் வெயிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, எஸ் 2 கிலோ தான். நான் சொன்னேன் சாம்பிள்னா கொஞ்சமா தானே அனுப்பும், அதனால 2 கிலோ. சரி, அடுத்து சொல்லுங்க, போஸ்டிங் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் வித்வுட் ப்ரீ பேமெண்ட் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் இஸ் கன்ஃபைன் டு ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் விச் போஸ்ட் மோர் தேன் டேஷ் காப்பீஸ் எட் டைம். எத்தனை காப்பீஸ்க்கு மேல இருந்தால் அதை வந்து வித்வுட் ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் நம்ம அனுமதிக்க முடியும்? அதேதான், 500 காப்பீஸ்க்கு மேல போனாலே பண்ணிக்கலாம். அடுத்து எனக்கு சொல்லுங்க, ரெஜிஸ்டர்ட் பேப்பர் இன் விச் an advertisement sheet is printed. ஓகே, நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் வித் என்க்ளோஸ் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ். சோ இப்ப பாருங்க, ஒரு ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் தான் மேஜரா இருக்கு. சோ அந்த மாதிரியான ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரை நீங்க என்னவாக ட்ரீட் பண்ணுவீங்க? ஓகே, ஒரு ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் நான் இது சொன்னேன், ஓகேவா, நான் வந்து சொன்னேன் அதுல வந்து பெரும் பகுதி பாலிடிக்ஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கணும். ஆனால் அதிகப்படியாக அட்வர்டைஸ்மெண்டாக இருக்கும் பட்சத்துல அதை என்னவா ட்ரீட் பண்ணுவோம்னா, கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க, புக் பேக்கெட்டாக தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது சொல்லுங்க, நியூஸ் பேப்பர் இஸ் ரெஜிஸ்டர்ட் ஃபார் கன்செஷனல் போஸ்டேஜ் பை த ஆஃபீஸ் ஆஃப் டேஷ். இந்த ரெஜிஸ்டர் பேப்பர்ல கன்செஷனல் போஸ்டேஜ் என்னன்னா, அவங்க யாருக்கிட்ட வந்து தன்னுடைய லைசன்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும்? மிகச்சரியாக சொல்றீங்க, அதாவது டிவிஷனல் ஹெட்டிடம் வந்து பெற வேண்டும். சூப்பரிண்டென்ட் அல்லது சீனியர் சூப்பரிண்டென்ட், அதாவது டிவிஷன் ஹெட் அப்படின்றது நீங்க ஞாபகம். அடுத்தது, if the application for renewal of registered newspaper is received after the expiry, ஓகேங்களா, of previous registration. இருங்க, இதுல நான் ஆப்ஷன் மாத்திக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இப்ப எனக்கு சொல்லுங்க, ஓகேவா. சோ அப்ளிகேஷன் for renewal of registered newspaper is received after the expiry of previous registration. என்ன ஆன்சர் இருக்கு உங்களுக்கு? 100 ரூபாய். ஓகேவா, நம்ம பார்த்தோம்ல செப்டம்பருக்கு முன்னாடி கொடுக்கணும், அதுக்கு மேலனா 50 rupees அண்ட் எக்ஸ்பிரி பீரியட் தாண்டினா உங்களுக்கு 100 ரூபாய். ஓகேவா. அடுத்தது, the license of newspaper permitted to be posted without prepayment is required to pay the amount of postage shown in the bills issued to him within dash. எவ்வளவு நாளுக்குள்ள அவங்க பணத்தை கட்டணும்? WPP-னுடைய அந்த சேவையை பெறும் ஒருத்தர் தன்னுடைய பில்ஸ் எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை செட்டில் பண்ணணும்? எஸ், 7 days இஸ் ரைட் ஆன்சர். அவங்க என்ன பண்ணணும்னா 7 daysக்கு ஒரு முறை அவங்க வித்தின் 7 days அவங்க அதை செட்டில் பண்ணிடணும். நம்ம அக்கௌண்ட்ஸ் பாக்குறது நம்ம இந்த ஸ்கிரீன்ல பவர் பாயிண்ட்ல பார்த்தோம், 15 நாளைக்கு ஒரு முறை 15ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் அதுக்கான அக்கௌண்ட்ஸை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரை சார்ட்டிங்ல அதை என்னவா ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணுங்க. எஸ், சோ ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ல சார்ட் பண்ணும் பொழுது மட்டும் அதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயிலா ட்ரீட் பண்ணுவாங்க, ஆனா கூடுதலாக எந்த ஒரு ஏர் லிஃப்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்சல்யூட்லி ரைட். ஓகேவா. அடுத்து சொல்லுங்க, ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் இஸ் பப்ளிஷ்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ் அட் இன்டர்வல்ஸ் நாட் மோர் தென் ஹவு மெனி டேஸ். எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை நம்ம கொடுத்தாலே அதை நம்ம எதுவா ட்ரீட் பண்ணிப்போம் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரா? மிகச்சரியான பதில், 31 நாளைக்கு ஒரு முறை வெளியிடுறதுனாலே அதுக்கு பேரு ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் தான். அடுத்தது பார்க்க போறோம், சொல்லுங்க, லைசன்ஸ் ஃபார் போஸ்டிங் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் வித்வுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். வித்வுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் யார் வந்து கொடுப்பாங்க? அதற்கான லைசன்ஸை யார் கொடுக்க முடியும்? சி கிடையாது, யாரோ ஆப்ஷன் சி எல்லாம் கொடுக்குறீங்க. ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பார் ரீஜியன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆர்ஓ அல்லது சிஓ பார்த்து மட்டும்தான் இதுக்கான லைசன்ஸை கொடுக்க முடியும் பார்த்தோம். அடுத்தது, லைசன்ஸ் ஃபார் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் இஸ் இஷ்யூட் பை ஹூம். ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரோட லைசன்ஸ் யார் கொடுக்குறா? ஆப்ஷன் சொல்லுங்க. ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரோட லைசன்ஸ் யாரு கொடுப்பா? நார்மலி எஸ்எஸ்பி ஒரு எஸ்பி தான், டிவிஷன் ஹெட் பார்த்து தான் கொடுப்பாங்க. ஓகேவா. ஓகே, அடுத்தது, இன்கேஸ் ப்ரீவியஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ஓகேங்களா, அப்ப அந்த நியூஸ் பேப்பரை என்ன ரேட் போட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம்? ஒரு ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருடைய பீரியட் வந்து முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா, அதோட எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அப்ப அதை என்னவா ட்ரீட் பண்ணிக்கலாம்னா புக் பேக்கெட்னுடைய ரேட்டை போட்டு அந்த நியூஸ் பேப்பரை நம்ம அனுமதிச்சுக்கலாம். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. அடுத்தது, which of the one of the following class of articles are exempted from postage charges? இதுல எதுக்கு போஸ்டேஜ் சார்ஜஸ் என்பது கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. எது கிடையாது? எஸ், நான் சொன்னீங்களா அந்த 10 கிளாஸ்லயே எதுக்கு கிடையாதுன்னா பிளைண்ட் லிட்ரேச்சர் அப் டு 7 kgs வரைக்கும் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லு. அடுத்து எனக்கு சொல்லுங்க, பார்சல் கேன் பி புக் அட் எஸ்ஓ. ஒரு சப் ஆபீஸ்ல பார்சல் எத்தனை கிலோ வரைக்கும் புக் பண்ணிக்க முடியும்?
ஓகே. சோ பார்சல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 kgs வரைக்கும் உங்களால சப் ஆபீஸ்லயே உங்களால தாராளமா புக் பண்ணிக்க முடியும். ஓகே. அடுத்தது சொல்லுங்க, weight of an unregistered parcel. ஒரு unregistered பார்சலுடைய விலை எவ்வளவு ரூபாய்க்கு மேல போகக்கூடாது? 4 kgs is the right answer. 4 கிலோக்கு மேல கட்டாயமா போகவே கூடாது. இதெல்லாம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, தென் ஒன் செகண்ட். ஓகே. ஓகே, இப்ப சொல்லுங்க எனக்கு வந்து the weight of registered parcel to be booked at BO. BO ல ஒரு பார்சல் எத்தனை கிலோ வரைக்கும் புக் பண்ணிக்கலாம்? உங்க ஆப்ஷன் போடுங்க. எஸ், அதுல பாதி. எஸ்ஓ ல 20 கிலோனா BO ல 10 கிலோ. ஓகே, ரைட் ஆன்சர். அடுத்து சொல்லுங்க, ரீடைரக்ஷன் சார்ஜ் on which of the following article? இதுல எந்த ஆர்டிகலுக்கு ரீடைரக்ஷன் உண்டு? ரெஜிஸ்டர்ட் தபால்கா, ஸ்பீட் போஸ்ட்கா, பார்சல்கா, இல்ல நன் ஆஃப் தீஸா? சோ பார்சலுக்கு மட்டும்தான் ரீடைரக்ஷன் ஃபீஸ் என்பது சரியான பதில். அப்படி நீங்க ரீடைரக்ஷன் ஃபீ வாங்குறீங்கன்னா அடுத்த கொஸ்டின் இருக்கு பாருங்க. வாட் இஸ் த ஃபீ ஃபார் ரீடைரக்ஷன் ஆஃப் இன்லேண்ட் பார்சல்ஸ்? அதற்கான கட்டணம் என்பது எவ்வளவு? ஆப்ஷன் எவ்வளவு? வாட் இஸ் த ரீடைரக்ஷன் ஃபீ? போஸ்டேஜ் அமௌண்டிங் டு half of the prepaid rate. ஓகேங்களா, உங்களுக்கு half the prepaid rate வந்து உங்களுக்கு ரீடைரக்ஷன் ஃபீயாக பார்சல்ஸ்க்கு நம்ம வாங்குறோம். ஓகேங்களா, சோ இவ்வளவுதான். சோ இந்த 10 கிளாஸ் பத்தி நம்ம தரவா நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, சோ இந்த மார்னிங் செஷனை நான் இங்க வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு 1 hour ஆச்சு. சோ இது போக இன்னும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெஜிஸ்டர்ட் இன்ஷூர்டு இது, அப்புறம் நான் சொன்ன மாதிரி அபிஷியல் ஆர்டிகல்ஸ் ஒன்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி சம்பந்தப்பட்ட பிஓவினோட பேப்பர் டூனுடைய கொஞ்சம் லிமிட்டட், ரொம்ப லிமிட்டடான போர்ஷன் மட்டும்தான் இருக்கு. சோ இந்த மிச்சம் இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா, சோ இன்னைக்கு ஈவினிங் வரக்கூடிய அந்த ஈவினிங் 5 மணி செஷனுக்கு எல்லாருமே கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு எல்லாருமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாக்கி இருக்கிற போர்ஷன்ஸை கண்டினியூ பண்ணிடலாம். அப்புறம் இன்னும் ஒரு நாள் பிஓ கைடோட டோட்டல் ரிவிஷன் நம்ம வச்சுக்கலாம். சோ இன்னைக்கு கிளாஸ் மார்னிங் செஷனை நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். சோ தேங்க்யூ ஆல். ஒரு லெஷரான ஒரு மார்னிங்ல எல்லாரும் வந்து இவ்வளவு பேஷண்டா கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை ஈவினிங் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நியூஸ் பேப்பர் எக்ஸ்பைர்டு சொன்னீங்க மேம், ரினிவலுக்கு முன்னாடி. மேம் அது புக் பேக்கெட் கண்டென்ட் பீரியாடிக்கலா ட்ரீட் பண்ணுவாங்க மேம், இல்ல எப்படிங்க மேம்? அதை மட்டும் சொல்லுங்க மேம். மேடம் அதோட கண்டென்ட் பொறுத்து நான் உங்களுக்கு அதை மட்டும் உங்களுக்கு கரெக்டா கிளாரிட்டியா உங்களுக்கு ஈவினிங் கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மேம். ஜெனரலி புக் பேக்கெட்டா இல்ல அது பீரியாடிக்கல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்றது மட்டும் சொல்லுங்க. ஓகே மேம். பேஸ் கன்சல் அது டாக்ஸேஷன் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை தரவா நான் ஈவினிங் சொல்லிடுறேன். ஓகேவா மேம்? ஓகே மேம், தேங்க் யூ. ஓகே மேம், வர சொல்லுங்க. ஓகே, தேங்க் யூ ஆல். உங்களுக்கு ஈவினிங் பாக்கி இருக்கிற பேலன்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நான் முடிச்சு கொடுத்துறேன். சோ தேங்க் யூ ஆல். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ மேம்.